தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய கணித வகுப்பு, அதாவது தபால்காரர் தேர்விற்காக ஒரு கணித வகுப்பு என்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நடந்தது. அது நம்முடைய நண்பர் விஜய் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரிலே 30 கேள்விகளை பற்றி அவர், அதாவது கடந்த ஆண்டுகளிலே தபால்காரர் தேர்விலே வந்திருக்கக்கூடிய அந்த கணக்கு பகுதிகளிலே 30 கேள்விகளை பார்த்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியை அவர் வரக்கூடிய பாகத்திலே அவர் மீண்டும் தொடருவார். இன்றைய வகுப்பானது நம்முடைய அருமை தம்பி சுரேஷ் அவர்கள் கணிதத்தினுடைய அடிப்படை அறிவினை, பல தோழர்கள் இந்த வகுப்பிலே புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அடிப்படை கணித அறிவினை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய அருமை தம்பி சுரேஷ் அவர்கள் தற்பொழுது வகுப்பெடுப்பார். குட் ஆஃப்டர்நூன் ஆல். போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு நீங்களாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் ஒன் பார்ட் வந்து மேக்ஸில் ஆல்ரெடி பிஏ கிளாஸ் ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான், அதாவது பெரிய கொஸ்டினை கொடுத்துருந்தான். பட் ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருந்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் என்ன எடுத்தோமோ அதே சம்ஸ் தான் வந்துருந்துச்சு. விஜய் சார் சொன்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் ரெகுலராக கவனிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மேக்ஸ் வந்து எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இங்கே ஈரோடு டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? அதனால் மேக்ஸ் கிளாஸு ப்ரீவியஸ் ரெக்கார்டட் கிளாஸும் பாருங்கள். சார் இந்த ரெக்கார்டட் கிளாஸும் போடுறாரு. அதனால் இன்னைக்கு கிளாஸ் வராதீங்க, ரெக்கார்டட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு கவனிக்கிறவங்க புரியலைன்னா மறுபடியும் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 8 டாபிக் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது 8 டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக் அரித்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க அவங்க. இந்த பேசிக் அரித்மெட்டிக்ஸில் என்னென்ன கவர் ஆகுதுன்னா போத் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு அதாவது டிவிஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அது எப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி சம்மு. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட் ஆவரேஜ், நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், அடுத்தது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், யூனிட்டரி மெத்தட். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. டோட்டலாக ஒரு 20 கொஸ்டின் வருது 10 டாப்பிக்கில். போன டைம் பார்த்தீங்கன்னா சில டாப்பிக்கில் அதிகமாகவும் சில கம்மியாகும். இப்போ போத் மாஸ்ல ஒரு சம் மாதிரி தான் கேட்டிருந்தேன். ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தேன். சரிங்களா? அதனால் இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பார்க்கலாம்னா இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக்கில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அது கொஞ்சம் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து இன்னைக்கு போத் மாஸ் போலான்னு பார்த்தோம். போத் மாஸோட நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் போத் மாஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸுங்கிறது கொஞ்சம் டஃப்பான டாப்பிக்கு. அதனால இன்னைக்கு அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா என்னன்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க. டைம்ங்கிறது இப்போ ஒரு நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வர்றது ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைமு, இந்த 3 தான். சரிங்களா? டைம்னா என்னன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் போனோம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்பீடு. ஓகேங்களா? ஸ்பீடு வந்து நம்ம 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம்னு அர்த்தம். சரிங்களா? நார்மலாக ட்ரெயின் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். பஸ் கார்லாம் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க. நம்ம வாக் பண்ணால் ஒரு 7 to 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் வாக் பண்ணுவோம், அந்த மாதிரி. சரிங்களா? 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போகிறோமோ அதுதான் ஸ்பீடு. ஓகேங்களா? இப்போ டைமு, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு இந்த 3 தான் கவர் ஆகும் இந்த இதில். நீங்கள் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஸ்பீடுனா என்ன, டைம்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன. சரிங்களா? டிஸ்டன்ஸ்னா என்ன, நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். சரிங்களா? டைம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. சரிங்களா? இப்போ 1 ஹவர் ஆகுதா, ½ ஹவர் ஆகுதா, 30 மினிட்ஸா, ஓகேங்களா, 10 மினிட்ஸா, இல்லை 5 ஹவர்ஸா, அது வந்து டைம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு. ஸ்பீடுன்னா என்ன, எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க, அதாவது அந்த டிஸ்டன்ஸை 1 ஹவரில் கவர் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இங்கிருந்து ஈரோட்டுக்கு வந்து சத்தியமங்கலம் டு ஈரோடு வந்து 60 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 60 கிலோமீட்டர்னா இப்போ ஒரு பாயிண்ட் பஸ் வந்து 1.5 மணி நேரத்தில் போகுது. 1.5 மணி நேரம் எவ்வளோ, 90 மினிட்ஸ். சரிங்களா? 90 மினிட்ஸில் போகுது. அப்போ அந்த பஸ்ஸோட ஸ்பீடு என்ன? சரிங்களா? பஸ்ஸோட ஸ்பீடு என்ன, 1 ஹவரில் எவ்வளோ போயிருக்கோம். இப்போ 1.5 மணி நேரத்தில் வந்து 60 கிலோமீட்டர் போய்க்குன்னா 1 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் போகும். 40 கிலோமீட்டர். அப்போ அந்த பஸ் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதா வந்து
டைமு டிஸ்டன்ஸு ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து ஸ்பீடு ஓகேங்களா. இப்போ நார்மலாக நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டிஸ்டன்ஸ் வந்து எந்த யூனிட்டில் நம்ம சொல்லுவோம், கிலோமீட்டரில் சொல்லுவோம் சரிங்களா. டிஸ்டன்ஸை வந்து நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது கிலோமீட்டர் ஓகேங்களா. இதில் சம்மில் பார்த்தீங்கன்னா மீட்டரில் கூட சொல்லுவாங்க சரிங்களா. மீட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோமீட்டர் எவ்வளோ மீட்டர், ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் ஓகேங்களா. ஒரு கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ, 1000 மீட்டர் ஓகேங்களா. அதே மாதிரி டைமை வந்து எதில் சொல்லுவாங்கன்னா ஹவரில் சொல்லுவோம், மினிட்ல சொல்லுவோம், செகண்டில் சொல்லுவோம் சரிங்களா. டைம் எப்படி சொல்லலாம், 1 ஹவரில் போனாங்க, 10 மினிட்ஸில் போனாங்க, 5 செகண்ட்ஸில் போனாங்க சரிங்களா. 1 ஹவருங்கிறது எவ்வளோ, 60 மினிட்ஸு. ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸு, 60 செகண்ட்ஸு. 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸு, 3600, 3600 செகண்ட்ஸ் சரிங்களா. டைமை வந்து நம்ம ஹவர்லேயோ மினிட்லேயோ செகண்ட்ஸ்லேயோ சொல்லுவோம் சரிங்களா. அதே மாதிரி ஸ்பீடை வந்து எதில் சொல்லுவோம், ஸ்பீடு வந்து அதாவது நம்ம டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டரில் சொன்னோம்னா டைமை வந்து ஹவரில் தான் எடுத்துக்கணும் ஓகேவா. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிலோமீட்டரில் எடுத்துக்கிட்டோம்னா டைமை ஹவரில் எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸை நம்ம மீட்டரில் எடுத்துக்கிட்டோம்னா டைமை வந்து செகண்ட்ஸில் எடுத்துக்கணும் சரிங்களா. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து எந்த யூனிட்டில் மென்ஷன் பண்ணோம்னா, டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்லையும், கிலோமீட்டரில் மென்ஷன் பண்ணுறப்ப டைமை கம்பல்சரியாக ஹவரில் தான் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர், ஸ்பீட் ஈக்குவல் டு கிலோமீட்டர் பர் ஹவர் யூனிட் ஓகேங்களா. சப்போஸ் டிஸ்டன்ஸை மீட்டரில் மென்ஷன் பண்ணாங்கன்னா செகண்ட்ஸில் தான் டைம் மென்ஷன் பண்ணணும், யூனிட் வரும் சரிங்களா. அப்போ ஸ்பீடு வந்து அங்கே மீட்டர் பர் செகண்டாக மாறிடும் சரிங்களா. இது நம்ம சம் பார்க்க உங்களுக்கு புரியும் சரிங்களா. இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, டைம்னா என்ன, அதே மாதிரி ஸ்பீடுக்கு என்ன யூனிட்டு, டிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட்டு, டைமுக்கு என்ன யூனிட்னு புரிஞ்சுக்க வேண்டியது தான் ஓகேங்களா. டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டராவோ மீட்டராவோ மென்ஷன் பண்ணுவாங்க. டைமை வந்து ஹவர், மினிட் ஆர் செகண்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்பீடை வந்து டிஸ்டன்ஸ் டைமை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்களோ, அதாவது டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் மென்ஷன் பண்ணால் ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் யூனிட்டாக வரும். அதே மீட்டரில் டிஸ்டன்ஸை மெயின்டைன், இப்போ 1000 மீட்டர்னா எவ்வளோ, 1 கிலோமீட்டர் ஓகேங்களா. அப்போ 1000 மீட்டர் மென்ஷன் பண்ணால் 1000 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட், அந்த மாதிரி ஸ்பீடு வந்து செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் யூனிட்டாக மென்ஷன் பண்ணும் சரிங்களா. ஓகே, இப்போ சம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, சம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துட்டு மீட்டர் பர் செகண்டில் கேட்பாங்க, இல்லை மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் ஹவரில் அந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள் சம்மாக தான் இருக்கும். ஏன்னா பிஏ எக்ஸாம்லேயே அந்த அளவுக்கு பேசிக்காக தான் கேட்டாங்க, ரொம்ப டஃப்பான சம்ஸ் எல்லாம் கேட்கல. அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்மு. அதனால் நம்ம இன்னைக்கு அந்த பேசிக்கே கவர் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டைமை வந்து செகண்ட்ஸில், மினிட்ஸில், ஹவர்ஸில் தான் சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸை மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ், ஃபீட் வந்து நம்மளுக்கு சம்ஸ் வர்றதில்லை, அதனால் அது ஒன்றும் நோட் பண்ணிக்க தேவையில்லை சரிங்களா. நம்மளுக்கு மீட்டர், கிலோமீட்டர் தான் சரிங்களா. அதே மாதிரி ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா. டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் இருந்தால் டைம் வந்து ஹவர் ஓகேங்களா. அப்போ ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னு தான் யூனிட்டை மென்ஷன் பண்ணும். சப்போஸ் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டராக இருந்தால் டைம் வந்து செகண்டாக இருக்கும், அப்போ ஸ்பீடோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா. கிலோமீட்டரில் கொடுத்தா மீட்டராக கன்வெர்ட் பண்ண தெரியணும் ஓகேங்களா. ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருந்தா மீட்டர் பர் செகண்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். அதுதான் பேசிக்கு. ரொம்ப இது தெரிஞ்சதுன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் சரிங்களா. அதாவது டைம், இதுதான் இம்பார்ட்டன்ட் இது சரிங்களா. இந்த இது நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம் வந்து சால்வ் பண்ண மாதிரி தான் ஓகேவா. அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருந்தாங்கன்னா சரிங்களா, ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ சப்போஸ் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 5/80 அந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. 5/80 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்டாக மாறிடும் சரிங்களா. இந்த 5/80 எப்படி வந்ததுன்னு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. கிலோமீட்டர் பர் ஹவர் 5/80 ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்னா, ஒரு கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ, 1000 மீட்டர் டிவைடட் பை 1 ஹவருங்கிறது எவ்வளோ, 3600 செகண்ட்ஸ் ஓகேங்களா. 1000 டிவைடட் பை 3600 தான் இங்கே 5/80 மாறி இருக்கு சரிங்களா. அதனால நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டரு, 1 ஹவருங்கிறது 3600 செகண்ட்ஸ். 1000 டிவைடட் பை 3600 தான்
5/80 இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஞாபகம் மல்டிப்ளை 1000 டிவைடட் பை 3600 மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம டைம் எடுக்குங்கிறதுக்காக தான் அதை சிம்பிளிஃபை பண்ணி 5/80 வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இது ஒன்றும் ஃபார்முலாலாம் இல்லை. 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டரு, 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸ் 3600 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதனால 5/80 சரிங்களா? அதாவது 1 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 5/80 மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க, நம்ம மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 5/80 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இதே மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸ் போட வேண்டிய 18/5 மல்டிப்ளை பண்ணா ஓகே. ஆர் 3.6 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? 3.6 ஃபிராக்ஷன் அந்த மாதிரி 18/5 வச்சோங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்றபடி கீழே இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக. சரிங்களா? 1 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிறது 5/8 மைல்ஸ் பர் ஹவர். 1 யார்டுங்கிறது 3 ஃபீட்டு. 1 கிலோமீட்டருங்கிறது இது ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஓகேங்களா? மைல் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக யூனிட் ரிமெம்பரன்ஸ்க்காக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு கிலோமீட்டருங்கிறது 0.6214 மைல். ஓகேங்களா? 1 யார்டுங்கிறது 3 ஃபீட்டு. 1 மைலுங்கிறது 1.609 கிலோமீட்டர். சரிங்களா? ஓகே. 1 ஹவருங்கிறது இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 1 ஹவர்னா இது தெரியுறதா இருந்தாலும் 60 மினிட்ஸ் 3600 செகண்ட்ஸ். ஓகேங்களா? 1 மினிட்க்கு 60 செகண்ட்ஸ். அதனால 60 × 60 3600 செகண்ட்ஸ். நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிலோமீட்டர் டு மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றது, மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றது. 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ மீட்டரு, 1 ஹவருங்கிறது எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி 1 மைலுங்கிறது 1760 யார்ட்ஸ். 1 யார்டுங்கிறது as usual மேலேயே பார்த்ததா 3 ஃபீட்டு. 1 மைலுங்கிறது வந்து 5280 ஃபீட். ஓகேங்களா? ஃபீட்டுங்கிறதே ஒன்றும் இல்லை, அடி. ஒரு அடிங்கிறது எவ்வளோ சொல்லுவோம், 80 cm. ஓகே. மெயினா இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிலோமீட்டர் பர் ஹவர் டு மீட்டர் பர் செகண்ட் கன்வர்ஷன். அடுத்தது அதே அப்படியே வைஸ் வர்சா மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் ஹவர் கன்வர்ஷன். ஓகேங்களா? அடுத்து கிலோமீட்டர்னா எவ்வளோ மீட்டர், 1 ஹவர்னா எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறது. மற்றபடி அது இந்த உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? மற்றபடி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு சம் பார்க்குறோம். சரிங்களா? சம்மில் என்ன கொடுத்துருக்கான், வாட் டிஸ்டன்ஸ் வில் பி கவர்டு பை எ பஸ் மூவிங் அட் 72 கிலோமீட்டர் பர் ஹவர் இன் 30 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறான். சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் சொல்கிறான், ஒரு பஸ் வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுதுங்கிறான். அப்போ அந்த 72 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது என்னது, ஸ்பீடு. ஓகேங்களா? ஸ்பீடு என்ன யூனிட்ல மென்ஷன் பண்ணிக்கிறான், கிலோமீட்டர் பர் ஹவர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறான். ஓகே. இன் 30 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறான். சரிங்களா? 30 செகண்ட்ஸில் எவ்வளோ கவர் பண்ணணும்னு சொல்கிறான். ஓகேங்களா? நல்லா அப்படியே நான் ஆல்ரெடி சொன்னதான், நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவரில் ஸ்பீடு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஆனால் டைம் வந்து 30 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறான். சரிங்களா? இப்போ ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைமு. ஓகேங்களா? இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஒன்று ஸ்பீடு டைம் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்பான். சரிங்களா? டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துட்டு ஸ்பீடு கேட்பான். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன ஃபார்முலா, ஸ்பீடுக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஸ்பீடு. சரிங்களா? நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டிஎஸ்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஸ்டி ஒரு டிஎஸ்பி மாதிரி. ஓகேங்களா? டிஎஸ்டின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எப்படி ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம், இதுதான் ஃபார்முலா. டிஎஸ்டி ஆர் டிஎஸ்பி அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இது அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஸ்பீடு கேட்டால் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் பை டைம்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி டைம் கேட்டால் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுங்கிறது நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும். அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த டிஎஸ்டி, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சிட்டிங்கனாவே மற்ற எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இதில் ஏதோ 2 கொடுத்துட்டு, சரிங்களா, ஒன்று டைரெக்டாக கொடுத்துருவான், இல்லை டைரெக்டாக கொடுக்காம ஏதோ ஒன்று மட்டும் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்பீடு கொடுத்துட்டு டைமை வந்து நம்ம ஹிட்டனாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சம்லேயே வந்து டைம் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியும் சம்ஸ் வரும்.
சரிங்களா? அந்த அளவுக்கு டஃபா போஸ்ட்மேன் எக்ஸாம்ல கேட்க மாட்டான்னு நம்ம நம்பிக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் நம்ம சம்ஸ் பார்க்க தான் போறோம் அதுவும். சரிங்களா? அதாவது ஏதோ 2 கொடுத்துட்டு 1 கேட்க போறோம். ஓகேங்களா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்ஸ் வந்து அதுதான். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் கேட்கலாம், இல்ல டைமும் ஸ்பீடு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்கலாம். சரிங்களா? டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துட்டு ஸ்பீடு கேட்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்ங்கிற ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரா கொடுத்துருந்தாங்கன்னா, டைம் வந்து செகண்ட்ல கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்ம ஆன்சர்ல வரதை பொறுத்து, சரிங்களா, அதை பொறுத்து ஒன்று ஸ்பீடையோ டைமையோ கன்வெர்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் சம்ல வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல கிலோமீட்டர்ல வர மாதிரியே இப்போ ஒரு சம்ல வந்து ஸ்பீடு வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? இப்போ இந்த சம்லயே கேட்டிருந்தாங்க இல்லையா, டைம் வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்துருந்தான். சப்போஸ் கீழே கொடுத்துருக்குற ஆன்சர்ல வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்ன கிலோமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டைமை வந்து என்னவா மாத்திக்கணும், அவரா மாத்திக்கணும். ஓகேங்களா? டைம் எப்படி 30 செகண்ட்ஸ் எப்படி அவரா மாத்துவீங்க? 30 செகண்ட்ஸ்ங்கிறது ஓகேவா, 30 செகண்ட்ஸை ஹவரை எப்படி மாற்றுவீங்க? இப்போ 1 மினிட்னா எவ்வளோ ஹவர்னு சொல்லுவோம்? 1/16 ஹவர். ஓகேங்களா? 1 மினிட்னா சரிங்களா, 1 மினிட்னா 1/6 ஹவர். அது மாதிரி சரிங்களா, அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? அது நம்ம போக சம்மில் பார்ப்போம். நீங்கள் மெயினாக குழப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டிஸ்டன்ஸ்லேயும் குழம்பாது, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த டைமை கன்வெர்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது செகண்ட்ஸை வந்து சரிங்களா நீங்கள் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறது, ஹவரை வந்து ஈஸியாக செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. நாங்கள் செகண்ட்ஸை வந்து ஹவராக கன்வெர்ட் பண்ணுறது தான் டஃப்பாக இருக்கும். அந்த சம்ஸ் தான் இப்போ கேட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்டாங்க. நம்ம அதை வந்து பார்த்துருவோம். சரிங்களா? அதனால் ஆன்சரில் கிலோமீட்டரில் இப்போ டிஸ்டன்ஸு ஸ்பீடு டைமு இருக்குது. இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் ஆன்சர் வந்துருந்துன்னா நம்ம டைமை வந்து ஹவராக மாற்றிக்கணும். சப்போஸ் ஆன்சர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்னதுதான். டிஸ்டன்ஸு அதாவது ஆன்சர் மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செகண்டாக டைமை கன்வெர்ட் பண்ணிக்கணும், கிலோமீட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா அவராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேசிக். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருந்தாங்க, வாட் டிஸ்டன்ஸ் வில் பி கவர்டு பை பஸ் மூவிங் 72 கிலோமீட்டர் பர் ஹவர் இன் 30 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஆன்சர் வந்து மீட்டர்ல டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாற்றணும். ஓகேவா? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்திரக்கு நம்ம என்ன ஃபார்முலா வச்சிருக்கோம், இன்டூ 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 72 × 5/18. ஓகேங்களா? அப்போ 18யும் 7யும் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 1 × 18 18, 2 × 36, அப்போ 4 × 18 வந்து 72. அப்போ 4 × 5 = 20 மீட்டர் பர் செகண்ட். அப்போ அந்த பஸ் வந்து ஓகேங்களா 72 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகிறது ஒன்று தான், 20 மீட்டர் பர் செகண்ட்ல போகிறது ஒரே ஸ்பீடு தான். சரிங்களா? ஸ்பீடு வந்து 72ங்கிறது அதிகமாக இருக்கு, 20ங்கிறது கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. ஓகேங்களா? அந்த பஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் 72 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகிறதுன்னு சொல்றது ஒன்று தான், 20 மீட்டர் பர் செகண்ட்ல போகிறதுங்கிறது ஒன்று தான். சரிங்களா? ஏன்னா மீட்டர் பர் செகண்டை மடி கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அந்த ஈக்குவாலிட்டி தெரியும். ஓகேங்களா? இந்த இதில் அப்படித்தான் ஒரு சம்ஸ் கேட்டிருந்தாங்க பிஏ எக்ஸாமில். சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம இந்த சம்மில் மீட்டரில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தனால என்ன பண்ணுறோம், மீட்டர் பர் செகண்டை ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். அப்போ டைம் ஸ்பீடு எவ்வளோ, 20 மீட்டர் பர் செகண்டு. அப்போ 20 × 30. 30ங்கிறது என்னது, டைம் டேக்கன். ஓகே, டைம். அப்போ 20 × 30 வந்து 600 மீட்டர். சரிங்களா? 600 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இதே 600 மீட்டர். ஓகே, இப்போ கிலோமீட்டர்ல கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், 600 மீட்டருங்கிறது எவ்வளோ கிலோமீட்டரு அப்படின்னு என்ன பண்ணணும், 600 / 1000. ஓகேங்களா? 600 / 1000. அப்போ என்ன வரும், 6 / 10. ஓகேங்களா? அப்போ 3 / 5 கிலோமீட்டர். அவ்வளோதான். சரிங்களா? மீட்டரை கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு 1000 டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? புரியுதா? சரிங்களா? அதாவது மீட்டருங்கிறது வந்து ஒரு மீட்டருங்கிறது எவ்வளோ,
ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஓகேங்களா? அப்போ 600 மீட்டருங்கிறது கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 600 டிவைடட் பை 1000 போட்டோம்னா அவ்வளோதான். ஓகேங்களா? அதை சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் தான் கிலோமீட்டரில் வர்றதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இது டைரக்டாகவே கன்வெர்ட் த 13/36 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ மேலே வந்து என்ன பார்த்தோம்? கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணது. கீழே இருக்கிறது மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது. அப்போ 13/16 மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 18/5 5/18 மல்டிப்ளை பண்ணுறது கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 18/5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 13/36 இன்ட்டு 18/5 ஈக்குவல் டு 18/5 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 18ம் 36 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 13/10 வரும். 13/10க்கு வந்து 1.3 கிலோமீட்டர். ஓகேங்களா? 1.3 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 13/36 மீட்டர் பர் செகண்டுங்கிறது ஒன்று தான். 1.3 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது ஒன்று தான். 13/10 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது ஒன்று தான். சரிங்களா? இதில் நீங்கள் பேசிக்காக நல்லா திரும்ப சொல்கிறேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கொடுத்துருக்கிற சம்மில் டைம் கேட்டிருக்காங்களா, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, ஸ்பீடு கேட்டிருக்காங்களான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைம் எது, டைம் அந்த சம்மில் கொடுத்துருக்கிறதுல டைம்ங்கிறது எது, டிஸ்டன்ஸுங்கிறது எது, ஸ்பீடுங்கிறது எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? டைமுங்கிறத வந்து செகண்ட்ஸ்லேயோ ஹவர்ஸ்லேயோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யூனிட்டு. டிஸ்டன்ஸுங்கிறத கிலோமீட்டர் ஆர் மீட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீடை கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? இஃப் அ மேன் கவர் 12 கிலோமீட்டர்ஸ் இன் 1 செகண்ட். ஒருத்த வந்து 12 மீட்டர் வந்து ஒரு செகண்டில் நடந்து போகிறோம். ஓகேங்களா? கவர்ஸுங்கிறது. ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் கேன் ஹி கவர் இன் 3 hours 45 minutes? ஓகேங்களா? 3 hours 45 minutes. ஓகே, இப்போ சம்மில் ஆன்சர் வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மீட்டர் பர் செகண்டை வந்து என்ன பண்ணணும்? மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரா மாற்றணும். ஓகேங்களா? ஓகே, ஏன்னா கீழே வந்து டைம் வந்து ஹவரில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கிலோமீட்டரில் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 12 மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 3 hours 45 minutes. ஓகேங்களா? சம்ஸ் வந்து இந்த மாதிரி மட்டும்தான் வரும். 3 hours 40 minutes, 3 hours 45, 3 hours 30 minutes, 3 hours 20 minutes அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நார்மலா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? ஒரு 3 hours 45 minutesனா எவ்வளோ? 3.25 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப 3/4 ஹவர்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? இதே 3 hours 30 minutesனா என்ன? 3 1.5 ஹவர்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இதே 3 hours 15 minutesனா எவ்வளோ? 3 1/4 ஹவர்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பேசிக். ஓகேங்களா? அதாவது நம்ம நார்மலா 3.25 மணி நேரம், 3.5 மணி நேரம், 3.25 மணி நேரம்னு சொல்றது தான். சரி, சப்போஸ் 3 hours 10 minutesனா எவ்வளோ? 3 hours 10 minutesங்கிறது எப்படி எழுதலாம்? 10/60 செகண்ட்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? 10/60 ஹவர்ஸ்னு எழுதலாம். சரி, 10/60. அப்போ 10/60ங்கிறது என்னது? 1/6. அப்போ 3 hours 10 minutesனு கொடுத்தா எப்படி எழுதணும்? 3 1/6ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இங்க இந்த சம்ல 3 hours 45 minutes இருக்குங்க சார். நீங்க ஈஸியா 3.25 மணி நேரம் போட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்காங்க? 3 hours 45 minutesங்கிறது எப்படி 3.25? நம்ம நார்மலா 3.25 மணி நேரம்னு சொல்றோம். அது எப்படியா இருக்கும்? 3 hours போட்டுக்கிறோம். ஓகே, அந்த ஃபிராக்ஷனுக்கு 45 minutes ஹவரா கன்வெர்ட் பண்ணா எப்படியா இருக்கும்? 45 minutes ஹவரா கன்வெர்ட் பண்ணா 45/16 போட்டிருப்போம். ஓகேவா? அப்ப 45/60ங்கிறது எவ்வளோ? மேல 45 இருக்கு, கீழே 60 இருக்கு. அதை அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 315 45க்கு 3 15 45, கீழே 4 15 ஆகுது. அதுதான் அந்த 3/4. ஓகேங்களா? அதே மாதிரி தான் 3 hours 10 minutesனா எவ்வளோ? 3 வந்து 10/16 போடுறோம், அதை அடிச்சு 3 1/6ன்னு கன்வெர்ட் ஆகுது. அதே 3 hours 5 minutesனா எவ்வளோ? 3 hours போட்டு 5/60 போடுறோம். 5/60 போட்டால் என்ன ஆகும்? 1/12. அப்போ 3 1/12ன்னு எழுதலாம். சரிங்களா? அதை நான் கன்வெர்ட் பண்ணி தான் 15/4 ஹவர்ஸ்னு எழுதிக்கிறேன். இந்த சம்மில்
3 hour 45 மினிட்ஸுங்கிறது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? 3 hour 45 மினிட்ஸுங்கிற 3.25 மணி நேரம் 3/4 ஹவர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணால், அதாவது கீழே இருக்கிற 4 மேலே 3 மல்டிப்ளை பண்ணி 4 3 12, 12 + 3 15, 15/4 4 ஹவர்ஸுங்கிறது எழுதலாம். சரியா? 15/4 ஹவர்ஸுங்க எழுதுறது ஒன்று தான், 3/4 ஹவர்ஸுன்னு எழுதுறது ஒன்று தான், 3 hours 45 மினிட்ஸுங்கிறது ஒன்று தான். சரியா? அந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே அப்படித்தான். நம்ம ஈஸியா அடிச்சுக்கணும், சம் சால்வ் பண்றதுக்கு குயிக்கா கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் 15/4 ஹவர்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இந்த சம்ல என்ன கேட்டிருக்கிறான், அதாவது அவருக்கு வந்து 12 மீட்டர்/செகண்ட் ஸ்பீட்ல போறாரு, அதை வந்து ஒரு செகண்ட்ல போறாரு. ஓகேவா? எவ்வளவு கிலோமீட்டரு? 3 மணி நேரம் 45 நிமிஷம் ஆனா எவ்வளவு கிலோமீட்டர் போவாரு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு போவாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ என்ன ஆகும்? 12 × 18/5 × 15/4. 12 × 18/5ங்கிறது என்னது? நம்ம மீட்டர்/செகண்டை km/h கன்வெர்ட் பண்ணது. சரிங்களா? ஓகே. அடுத்து 15/4ங்கிறது என்னது? டைம். சரிங்களா? டைம் வந்து இருக்கு. ஓகேவா? அதை தான் வந்து நம்ம வந்து இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா 162 கிலோமீட்டர்ஸ்ங்கிறது வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து சொல்லாமல் நான் ஒரு போர்டில் வந்து போடுறேன், இன்னொரு டைம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம 1 ஹவருங்கிறத 1 ஹவர்னு சொல்கிறது ஒன்று தான், 60 மினிட்ஸ்ன்னு சொல்கிறது ஒன்று தான், 3600 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறது ஒன்று தான். சரிங்களா? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு, 60 மினிட்ஸு, ஒரு மினிட்க்கு வந்து 60 செகண்ட்ஸு. சரிங்களா? 1 மினிட்டுக்கு வந்து 60 செகண்ட்ஸு. சரிங்களா? அப்போ 1 ஹவருக்கு வந்து 3600 செகண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ சப்போஸ் 1 hour 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 hour 10 மினிட்ஸ். இது வந்து எவ்வளோ மினிட்ஸு? 80 மினிட்ஸ். எப்படி வந்துச்சு 80 மினிட்ஸ்? எப்படி வந்தது? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு ப்ளஸ்ஸு 70 மினிட்ஸ். 1 hour 10 மினிட்ஸுங்கிறது 70 மினிட்ஸ். எப்படி? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு ப்ளஸ் 10 மினிட்ஸ். சரிங்களா? அப்போ 1 hour 10 மினிட்ஸுங்கிறது எவ்வளோ? 70 மினிட்ஸ். அப்போ எவ்வளோ செகண்டு? 70 × 60, 4600 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இது நம்ம பேசிக். ஓகே. இப்போ அந்த சம்மில் என்ன பார்த்தோம்? 3 hour 45 மினிட்ஸுங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அந்த சம்மில் என்ன பார்த்தோம்? 3 hour 45 மினிட்ஸுங்க பார்த்தோம். 3 ஹவருங்கிறது எவ்வளோ மினிட்ஸு? 3 × 60 மினிட்ஸ் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 180 + 45 ஈக்குவல் டு 225. ஓகேங்களா? 1 ஹவருங்கிறது 3 hour 45 மினிட்ஸுங்கிறது என்னது? 3 hour 45 மினிட்ஸுங்கிறது 225 மினிட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இது நம்ம மினிட்ஸில் கேட்குறது. நம்ம மேக்ஸிமம் என்னென்னா செகண்ட்ஸு இல்லை ஹவரில் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால் 3 hour 45 மினிட்ஸுங்கிறத நம்ம ஹவராக கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? 3 hour, ஓகேவா, 3 hour அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 45 மினிட்ஸுங்கிறத ஹவராக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 45 / 60. ஓகேங்களா? 45 / 60 ஹவர்னு எழுதலாம். ஓகேவா? டைரெக்டாக 3 hour 45 மினிட்ஸுங்கிறது எப்படி எழுதலாம்? 3 hour 40/60 ஹவர்னு எழுதலாம். அப்போ இதை கிராஸ் பண்ண என்ன ஆகும்? 3 hour மேலே 45 50 என்ன? மேலே 3 15 45, 3 15 45, 4 15 60. அப்போ 3 × 3/4 ஹவர்னு எழுதலாம். அதாவது 3.25 மணி நேரம் அப்படின்னு நோட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இந்த 3.25 மணி நேரத்தை நம்ம ஒரே ஃப்ராக்ஷன் ஒரே இதான பார்த்துக்கு என்ன பண்ணோம்?
கீழே இருக்கிற நாளால அந்த மெயின் 3 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 into 3 வந்து 12, 12 plus 3 15. அப்போ 15/4 hour. அப்போ 3 hour 45 minutesங்கிறது ஓகேங்களா 225 minutesன்னு சொல்லலாம், 340/16 சொல்லலாம், 3.25 மணி நேரம்னு சொல்லலாம், 15/4 hourன்னு சொல்லலாம். சரிங்களா? சப்போஸ் இதுவே 1 hour 10 minutes அப்படிங்கிறது எவ்வளோ ஹவர் சார்னா 1 hour 10/60. அப்போ 1/6 hour அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இது புரியுதா? இதுதான் பேசிக். ஓகேங்களா? இப்போ டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம சால்வ் பண்றதுக்காக எப்படி வந்து குயிக்கா அந்த ஃப்ராக்ஷனா கொண்டு போகணும். இது 1/16 எப்படி எழுதலாம்? 7/6 ஹவர்னு எழுதலாம். ஓகேங்களா? மேக்சிமம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வர மாதிரி மட்டும்தான் கொடுப்பான் சம்மு. ஓகேங்களா? அதனால கிலோமீட்டர் கொடுத்தா மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதும், மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ண தெரியணும். அதே மாதிரி இந்த மாதிரி 1 hour 10 minutesனா எவ்வளோ ஹவரு? இப்போ 7/6 ஹவர்னு சொன்னாங்கன்னா அதே 1 hour 10 minutes எப்படி ரிவர்ஸில் போகணும், இந்த ப்ராசஸை அப்படியே ரிவர்ஸில் போகணும். ஓகேங்களா? போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லை நெக்ஸ்ட் போலாங்களா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? போலாம் சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்ல நம்ம பார்த்தோம் 3 hour 45 minutesங்கிறத 15/hour கன்வெர்ட் பண்ணி மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். சரிங்களா? பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது மீட்டரை கொடுத்தா கிலோமீட்டர்லையும், கிலோமீட்டர் கொடுத்தா மீட்டரை கன்வெர்ட் பண்ண தெரியணும். டைமை வந்து சிம்பிளாக இப்படி இப்போ 3 hour கொடுத்தா பிரச்சனை இல்லை. 3 hour 45 minutes, 3 hour 10 minutes, 3 hour 5 minutes, 3 hour எப்படி கொடுப்பாங்கன்னா சில சமயம் 3 hour 45 minutes 20 secondsனு கூட கொடுப்பான். சரிங்களா? 3 hour 45 minutes 20 secondsனு கூட கொடுப்பான். நம்ம அதையும் ஹவராக கன்வெர்ட் பண்ண தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ சப்போஸ் செகண்டாக கொடுத்தாங்கன்னா ஹவர் எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க? 3600 டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மினிட்டுக்கு வந்து 60ஆல் டிவைட் பண்ணீங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ 20 secondsனா எவ்வளோ ஹவர்னு மென்ஷன் பண்ணலாம்? 20 divided by 3600ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இப்போ 20 செகண்ட்ஸுங்கிறத ஹவர் எப்படி பண்ணலாம்? 20 divided by 3600 ஹவர் அப்படி மென்ஷன் பண்ணலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே ஓகே, இப்போதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள என்டர் ஆயிருக்கோம். சரிங்களா? இப்போதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எக்ஸாம்ல பார்த்த கொஸ்டின் தான் நம்ம எடுக்கிறோம் கிளாஸ்லயே. ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எக்ஸாம் நம்ம பிஏ எக்ஸாம்ல, நம்ம போஸ்ட்மேன் எக்ஸாம்ல, எம்டிஎஸ் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதை தான் ஒவ்வொரு சம்மா எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்குறான்? எ பர்சன் கிராசஸ் 600 meter லாங் ஸ்ட்ரீட். ஓகேங்களா? இன் 5 minutes. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து 600 மீட்டர் நீளம் உள்ள ஸ்ட்ரீட்டை வந்து 5 minutesல கவர் பண்றாரு. அப்ப இந்த 600 மீட்டருங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். 5 minutesங்கிறது என்னது? டைம் டேக்கன். ஓகேவா? பாருங்க, சம்லயே பாருங்க, மீட்டர்ல கொடுத்துட்டு மினிட்ஸ்ல டைம் கொடுக்குறான். ஓகேங்களா? ஓகே, வாட் இஸ் ஹிஸ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். அவ்வளவுதான். சரிங்களா? கிருஷ்ணராஜ் மியூட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணராஜ். ஓகே, சரிங்களா? என்ன கேட்டிருக்கிறான்? எ பர்சன் கிராசஸ் 600 meter லாங் ஸ்ட்ரீட் இன் 5 minutes. ஓகேங்களா? ஒரு 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு வீதியை வந்து ஒருத்தர் 5 நிமிஷத்துல கிராஸ் பண்ணிடுறாரு. வாட் இஸ் ஹிஸ் ஸ்பீட் இன் 5 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கேட்குறான். ஓகேங்களா? அப்போ அவனே கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டான். அப்போ டிஸ்டன்ஸை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும்? டிஸ்டன்ஸை வந்து நம்ம கிலோமீட்டரா, டிஸ்டன்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு லாஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை டிஸ்டன்ஸை இப்போவே கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு மினிட்டை வந்து அவராக கன்வெர்ட் பண்ணிட்டு இது ரெண்டு விதமாகவும் போடலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா
மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்து கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ற மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த சம்ம ரெண்டு விதமாகவும் போடலாம். அதாவது டைரக்டா டிஸ்டன்ஸை வந்து மீட்டரை வந்து கிலோமீட்டர் பர் ஹவரா கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு ஓகேங்களா, மீட்டர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்கு என்ன பண்ணும், 600 டிவைடட் பை 1000 போட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகே, அப்போ 5 மினிட்ஸுங்கிறது எவ்வளோ ஹவர், 5/60, அப்போ 1/12 ஹவர், அவ்வளோதான். சரிங்களா? அப்படியும் போடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். எதுக்காகனா உங்களுக்கு அந்த மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது இங்கே புரிஞ்சிடணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருந்தால் நம்ம டைம் என்னவா கன்வெர்ட் பண்ணோம், செகண்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 5 மினிட்ஸுங்கிறது எவ்வளோ, 5 மினிட்ஸுங்கிறது 5 × 60, அது 50 × 16 தப்பாக நோட் பண்ணிக்குது. 5 × 60 அப்போ 300 செகண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே, டைம் வந்து 300 செகண்ட்ஸு, டிஸ்டன்ஸ் வந்து மீட்ரு. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அதான் ஃபார்முலா. ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்ரு. ஓகேங்களா? டிவைடட் பை டைம் வந்து 300 செகண்ட். அப்போ 2 மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடு வந்து என்னது, 2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ ஆனால் சம்மில் என்ன கேட்டிருக்கிறான், வாட் இஸ் ஹிஸ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர்னு கேட்டிருக்கிறான். ஓகே, அப்போ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 2 × 18/5, அப்போ 36 டிவைடட் பை 5. 36 டிவைடட் பை 5ங்கிறது எவ்வளோ கிலோமீட்டரு, 7.2 கிலோமீட்டர். அதாவது 36 டிவைடட் பை 5 என்ன, 7 × 35, அடுத்தது 10 இருக்கும், அது பாயிண்ட் வச்சு வரும், அடுத்து 0.2. ஓகேவா? 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். 36/5 கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவல் டு 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு வீதியை ஸ்ட்ரீட்டை வந்து 5 நிமிஷத்தில் கடக்கிறான். அவனோட ஸ்பீடு என்ன, அது கிலோமீட்டர் பர் ஹவரில் சொல்லு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். நம்ம டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர்னு தெரியும், டைம் மினிட்ல கொடுத்தது செகண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம், 300 செகண்ட்ஸ்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 மீட்டர் பர் செகண்ட்னு போட்டோம். இந்த சம் ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும் மேக்ஸிமம். இதில் என்னென்ன கன்வெர்ட் பண்ணுறோம், மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறோம், டைமை செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த மீட்டர் பர் செகண்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுங்கிறது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுனா தான் நம்ம போட முடியும். ஓகேவா? அதனால் ஒரே சம்மில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவர் கவர் பண்ணுறான். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இதுதான், இது தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொஸ்டின்ஸு நம்ம போஸ்ட்மேன் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேவா? ஓகே, an aeroplane covers a certain distance at the speed of 240 km in 5 hours. சரிங்களா? ஓகே, ஒரு டிஸ்டன்ஸை வந்து 240 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது. எவ்வளோ, 5 ஹவர்ஸில். சரிங்களா? 5 ஹவர்ஸில் போகுது. ஸ்பீடு வந்து 240 கிலோமீட்டர் பர் ஹவரு, டைம் வந்து 5 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஓகே, கொஸ்டினில் என்ன கேட்குறான், டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 1/2/3 ஹவர்ஸ்னு கொடுக்குறான். 1/2/3 ஹவர்ஸுங்கிறது எவ்வளோ, 1/2/3 ஹவர்ஸுங்கிறது எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். 1/2/3 ஹவர்ஸுங்கிறது எப்படி சொல்லலாம் நம்ம, ஒன் 2/3 ஹவர்ஸுங்கிறது எப்படி சொல்லலாம், 5/3, அதாவது 5/3 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? 1/2/3ங்கிறத வந்து 5/3 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா 1 ஹவர் எவ்வளோ சொல்லலாம், 40 மினிட்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. 1 ஹவர் 40 மினிட்ஸ் தான். அவன் சொல்கிறது வந்து டிஸ்டன்ஸ் 1 ஹவர் 40 மினிட்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக 1/2/3ன்னு சொல்கிறான், அவ்வளோதான். 40 டிவைடட் பை 60 எவ்வளோ, 2/3 தானே. ஓகேவா? 1/2/3 ஹவர்ஸ்னால் குழம்பிக்க வேண்டாம், 1 ஹவர் 40 மினிட்ஸ், அவ்வளோதான். நம்ம 1.25 மணி நேரத்தை எப்படி சொல்கிறோம், 1 ஹவர் 45 மினிட்ஸ்னா 1.25 மணி நேரம் சொல்கிறோம் இல்லையா. அதாவது 1 ஹவர் 40 மினிட்ஸ் தான் அவன் வந்து 1/2/3 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறான். சரிங்களா? ஓகே, இப்போ அதாவது 5 ஹவர்ஸில் வந்து 240 கிலோமீட்டர்ஸ் போகுது. அதே சேம் டிஸ்டன்ஸை 1/2/3 ஹவர்ஸ்லேயே போயிடணும். அப்போ ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறத சம்மு. ஓகேங்களா? இப்போ ஸ்பீடு வந்து 240 கிலோமீட்டர் பர் ஹவரு. ஓகேங்களா? டைம் வந்து 5 ஹவர். ஓகேவா? இதுவும் கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்கான், அது ஹவர் தான் கொடுத்துருக்கான். அதனால டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ 1200 கிலோமீட்டர். ஓகேவா?
ஒரு ஏரோப்ளைன் வந்து 240 கிலோமீட்டர் ஹவரில் போய் 5 மணி நேரம் எடுத்துக்குதுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்? ஒரு ஹவருக்கு 240னா 2 ஹவருக்கு 480 கிலோமீட்டரு. ஓகேவா? 4 மணி நேரத்துக்கு 960 கிலோமீட்டரு, 5 மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 240 கிலோமீட்டர் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 2 மணி நேரத்துக்கு 480, 4 மணி நேரத்துக்கு 960, 5 மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டர் போகுது. ஓகே ஓகே. அப்ப இங்க என்ன கேட்டிருக்கிறான்? சேம் அதே 1200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 1 ஹவர் 2/3 ஹவர்ஸ்ல போகணும். அதாவது 1 ஹவர் 40 மினிட்ஸ்ல போகணும்னா அப்ப 1 ஹவர் 1 2/3 எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? 5/3 பண்ணிக்கலாம். 3 × 1 3, 3 + 2 5, 5/3 ஹவர்னு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்பீடு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். என்ன கேட்டிருக்கான்? டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்றான். அப்ப சேம் டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ? 1200 கிலோமீட்டர். இப்போ 1200 டிவைடட் பை 5/3. 1200 × 1200 டிவைடட் பை 5/3 என்னவா கன்வெர்ட் ஆகும்? 1200 டிவைடட் பை 5 இன்ட்டு 3ன்னு மாறும். 5/3ங்கிறது அந்த 3 வந்து மேலே மல்டிப்ளையாக வந்துடும். ஓகேவா? அப்போ 3600 டிவைடட் பை 5 இதை டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 720 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது அந்த ஏரோப்ளைன் வந்து 720 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போச்சுன்னா 1 ஹவர் 40 மினிட்ஸ்லயே அந்த 1200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிருன்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளவுதான் மீனிங். புரியுதுங்களா? ஒரு ஏரோப்ளைன் வந்து 240 கிலோமீட்டர் பர் ஹவர் 5 மணி நேரத்துல போனா 1 ஹவர் 2/3 ஹவர்ஸ், அதாவது 1 ஹவர் 40 மினிட்ஸ் தான் அப்படி சொல்லியிருக்கான். சரிங்களா? சப்போஸ் சம்ல வந்து இந்த 240 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கொடுத்து எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த சம் ரொம்ப லாங்கா போகும். சரிங்களா? பேங்கிங் எக்ஸாமு இந்த மாதிரி டஃபா கேட்கறது இதே சம் தான் கேட்பான். என்ன கொடுத்துருப்பானா? ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருவான், டைமை வந்து ஹவர்ல கொடுத்துருவான். நம்ம அப்ப எதையும் ஒன்னா கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது டிஸ்டன்ஸை 1 ஹவர் 40 மினிட்ஸ்னு கொடுத்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இந்த 1 2/3 நீங்களே போட்டு ஒரு 5/3 போடணும். அதுக்கு பதிலாக அவனே டைரக்டா 1 2/3 ஹவர்ஸ்னு அவனே கொடுத்துட்டான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்முலா வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவீங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்ங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இங்க மீட்டர் பர் ஹவர் கிலோமீட்டர் பர் ஹவர் இதை கன்வெர்ட் பண்ணி சம் போடுறது தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்ல ஒரு முக்கியமான வேலையை. அதனால அந்த பேசிக் கன்வர்ஷன் தெரிஞ்சிட்டாலே போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. If a person walks at 14 km per hour instead of 10 km per hour. சரிங்களா? ஒருத்தர் வந்து 14 km per hour போறாரு, 10 km per hour போறதுக்கு பதிலா என்ன சொல்ல வரான்? He should have walked 20 km moreங்கிறான். ஓகேவா? என்ன சொல்றான்? ஒருத்தர் வந்து 10 km hour தான் ஆஸ் யூஷுவலா போவாரு, அப்போ ஒரு டிஸ்டன்ஸை வந்து அடைவார். ஓகேவா? அதுக்கு பதிலா 14 km per hourல போனாருன்னா ஒரு 20 கிலோமீட்டர் சேர்த்தி போவான்னு சொல்றான். இந்த சம் அதுதான். சரிங்களா? அவர் ஆக்சுவலா போற ஸ்பீடு வந்து 10 km per hour. சரிங்களா? அவர் சப்போஸ் 14 km per hourல போனா அந்த ஆக்சுவலா போற டிஸ்டன்ஸை விட ஒரு 20 கிலோமீட்டர் அதிகமா போவாரு. அப்ப அவரோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த என்னடா இந்த சம்ல எதுவுமே குழப்பமா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். சரிங்களா? அவரோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸை வந்து நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவரோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல வந்து டைம் டேக்கன் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? டிஸ்டன்ஸ் டைம் வந்து என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? அப்ப டைமை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம், டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளோ? 10 km per hour. ஓகேவா? ஓகே. சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம், அதனால டைம் டேக்கன் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அப்ப எக்ஸ் பை 10ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? சேம் அதே டைம் டேக்கன் வந்து 14 km per hourக்கு என்ன ஆயிருக்கும்? 14 km per hourக்கு என்ன ஆயிருக்கும்? அவர் டிராவல் பண்றதை விட 20 கிலோமீட்டர் அதிகமா டிராவல் பண்றாருங்கிறது மீனிங். ஓகேவா? அவர் டிராவல் பண்றதை விட 20 கிலோமீட்டர்ஸ் அதிகமா டிராவல் பண்றாருங்கிறது மீனிங்கா? அப்ப என்ன ஆகும்? அவர் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் பிளஸ் 20, அப்ப எக்ஸ் பிளஸ் 10t. ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம், அதனால எக்ஸ் பிளஸ் 20 டிவைடட் பை 14. ஓகேவா? நீங்க இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? அவர் வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா?
ஓகேவா? இப்போ நார்மலா ஒருத்தர் வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போறாரு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸை, அதாவது கவர் டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸை கவர் பண்றாரு. ஓகேங்களா? அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் தான் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். அப்ப எக்ஸ் டிவைடட் பை 10. ஓகேங்களா? எக்ஸ் டிவைடட் பை 10. ஓகேங்களா? அதே வந்து அவர் வந்து 14 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாருன்னா எவ்வளோ எக்ஸா போறாரு? அவர் போற டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலா எக்ஸ் பிளஸ் அதை விட 20 கிலோமீட்டர் அதிகமா போறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதான் மீனிங். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஸ்பீடு. ஓகேங்களா? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இதைத்தான் நான் வந்து ஒரே ஸ்டெப்ல டைரக்டா போட்டிருக்கிறேன். சரிங்களா? அவர் வந்து 10 கிலோமீட்டர் ஹவர் போறதுக்கு பதிலாக 14 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனார்னா அவருடைய ஆக்சுவல் டிஸ்டன்ஸை விட அவர் 20 கிலோமீட்டர் அதிகமாக போறாருன்னு மீனிங் கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப ஆக்சுவல் டிஸ்டன்ஸை நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்ன்னு வச்சதுனால எக்ஸ் பை 10 வந்தது ஃபர்ஸ்ட்ல. ஏன்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகேவா? ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர், அதனால டி ஈக்குவல் டு எக்ஸ் பை 10. ஓகேவா? 14 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போனார்னா அவர் போற டிஸ்டன்ஸோட 20 கிலோமீட்டர் அதிகமா போறாருன்னு அர்த்தம். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 20 டிவைடட் பை ஸ்பீடு வந்து 14. ஓகேவா? இதைத்தான் வந்து நான் சம்ல வந்து டைரக்டா வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அந்த டி ஈக்குவல் பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் பை 10 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20 டிவைடட் பை 4. ஓகேங்களா? அப்ப இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் வந்து 50 கிலோமீட்டர்னு வந்துடும். சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எக்ஸ் பை 10 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20 டிவைடட் பை 4 இருக்கு. அப்ப இந்த லெஃப்ட் ரைட் சைடு இருக்கிற 14 லெஃப்ட் சைடில் வரையில மல்டிப்ளை ஆகி வரும். அப்போ 14x ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு இருக்கிற 10 வந்து ரைட் சைடு போகல 10 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 20 வரும். அப்போ 10x பிளஸ் 200. அப்போ எக்ஸ் வந்து 50 கிலோமீட்டர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான், நம்ம புரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா? டைம் அதாவது நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நாம வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம் டேட்டாவை. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கொடுத்தா இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஒரு இதே மாதிரி தான் கேட்பான். அவர் வந்து இந்த இவ்வளோ ஸ்பீடு போகிறதுக்கு பதிலாக இவ்வளோ போனால் இவ்வளோ கிலோமீட்டர் போவார், அப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பான். சரிங்களா? இந்த மாதிரி டைரக்ட் சம்மும் கேட்பான். ஒரு சம் அந்த மாதிரி கேட்டால் ஒரு சம் இந்த மாதிரி டேட்டாவை வந்து நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பான். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம்ல? சரி, இது ஒரு சம் கொடுத்துருந்தான். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான சம் தான். போன சம் கொஞ்சம் கஷ்டமான சம் தான். ஏன்னா பேசிக் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமான சம் தான். சரிங்களா? அதனால ஒரு டைம்க்கு 2 டைம் ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த சம் கொஞ்சம் கஷ்டமான சம் தான். சரிங்களா? என்ன சொல்றானா, எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் இட் இஸ் 45 கிலோமீட்டர் பர் ஹவர். ஃபார் ஹவு மெனி மினிட்ஸ் டஸ் த பஸ் ஸ்டாப் பெர் ஹவர்? சரிங்களா? இப்போ ஒரு பஸ் வந்து எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பஸ் ஒரு பாயிண்ட்ல எடுக்கிறான், சத்தியமங்கலத்துல எடுக்கிறான், ஈரோட்ல தான் நிறுத்துறான் அப்படின்னா எங்கேயுமே நிறுத்த மாட்டான். சரிங்களா? நிக்காம போயிடுவான். அப்படின்னா அவன் 54 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. சரிங்களா? சப்போஸ் சத்தியிலிருந்து போற வழியில ஒரு 3 ஸ்டாப் நின்று போறான், 4 ஸ்டாப் நின்று போறான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சத்தியமங்கலத்துல இருந்து ஈரோடு போறதுக்குள்ள ஒரு 3 டைம் 4 டைம் நின்று போறான்னா 45 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? சப்போஸ் வந்து 54 கிலோமீட்டர் ஒரு ஹவர்ல போகிறதுக்கு பதிலாக 45 கிலோமீட்டர் தான் போகும். ஏன்னா நின்று போகுது இல்லையா? அந்த நிக்கிற டைம் வந்து ஸ்பீடு வந்து என்னது? 0. ஓகேங்களா? அந்த நிக்கிற டைம் வந்து ஸ்பீடு வந்து என்ன ஆயிரும்? 0ன்னு அர்த்தம். அப்ப பஸ் கண்டிப்பா ஸ்லோவா தான் ஒரு வேகமா 54 கிலோமீட்டர் போகுது, மறுபடி நிக்குது, மறுபடியும் 54 கிலோமீட்டர் போகுது, மறுபடி நிக்குது. அந்த நிக்கிற டைம் வந்து என்ன ஆகும்? 0 தான் ஸ்பீடு. ஓகேங்களா? அப்ப அந்த பஸ் வந்து நிக்காம போனா 54 கிலோமீட்டர் பர் ஹவர், நின்று போனா வந்து 45 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? எவ்வளோ நேரம் அந்த பஸ் வந்து நிக்குது, எவ்வளோ நேரம் நிக்குது அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக அதனோட ஸ்பீடு வந்து 54 கிலோமீட்டர் பர் ஹவர்.
நிக்காம போனா 54 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் போகுது. ஓகே, இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுது? நான் ஆக்சுவலா 54 கிலோமீட்டர் போறது 45 கிலோமீட்டர் தான் போகுது. அப்ப ஸ்டாப்பேஜ் டைம் வந்து எவ்வளோ? 9 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? கரெக்டா? ஸ்டாப்பேஜ் டைம் டேக்கன் வந்து 9 கிலோமீட்டர், அதாவது 9 கிலோமீட்டர் பர் ஹவர் டிராப் ஆயிருது. ஓகேவா? 9 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து டிராப் ஆயிருது. சரிங்களா? ஓகே, அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? இந்த 9 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிறது என்னன்னா, இந்த 9 கிலோமீட்டர் பர் ஹவர், அந்த 9 கிலோமீட்டர் தான் நிக்குதுன்னு அர்த்தம். சரியா? அந்த 9 கிலோமீட்டர் தான் நின்ன மாதிரி. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர். ஓகேவா? ஸ்பீடு வந்து என்ன? ஆக்சுவல் ஸ்பீடு 54 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப என்ன ஆகும்? இதை கிராஸ் பண்ணா 1/6 ஹவர்னு வரும். 1/6ங்கிறது எவ்வளோ? 10 மினிட்ஸ். ஓகேவா? அப்ப 1/6ங்கிறது 10 மினிட்ஸ். ஓகேவா? அப்ப இந்த சம்ல என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பீடும் கொடுத்துருக்கான், டைமும் கொடுத்துருக்கான். ஓகேவா? நம்ம டைம் டேக்கன் கேட்கறான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ 54 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறது 45 கிலோமீட்டர் போகுதுன்னா 9 கிலோமீட்டர் வந்து அந்த பஸ் வந்து நிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த 9 கிலோமீட்டர் டைம் தான் நிக்குதுன்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம இங்க டிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த சம்ல அந்த ஸ்டாப்பேஜ் டைம் டேக்கனை தான் டிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு, சரிங்களா, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், ஸ்பீடு 9ங்கிறது வந்து ஓகேங்களா, அந்த 9 ஹவருங்கிறது தான் டிஸ்டன்ஸு. அதனால 9/54ன்னு வந்துடும். 9/54 பண்ணா 1/6 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வரும். 1/6 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது 10 மினிட்ஸ். சரிங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த டிஸ்டன்ஸுங்கிறது எப்படி 9 கிலோமீட்டர் வந்ததுங்கிறது தான். சரிங்களா? நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா? ஆக்சுவலா 54 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது 45 கிலோமீட்டர் போகுதுன்னா 9 கிலோமீட்டர் டைம்ல ஸ்பீடு வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். அந்த 9 கிலோமீட்டர் ஸ்பீடு ஏன் கம்மியாகுதுன்னா நிக்கிறதுனால. அப்ப அந்த நிக்கிற டைம் தான் வந்து டிஸ்டன்ஸா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் 9/54. 9/54 இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் வந்து 9 டிவைடட் பை 54. ஓகேவா? அப்ப 9/54 வந்து 1/6 கிலோமீட்டர் பர் ஹவர். அது வந்து 10 மினிட்ஸ். அவ்வளவுதான். 10 மினிட்ஸ் தான் அந்த பஸ் நிக்குது. 10 மினிட்ஸ் நிக்கிறதுனால தான் ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த சம் கொஞ்சம் கஷ்டமான சம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா புரியும். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி சம்முக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்ததுனா மட்டும்தான் இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஓகே, இது மாதிரி சம். இது பாத்தீங்கன்னா சம் பாத்தீங்கன்னா 4 லைனு. இதுலயே 4 லைன் வருது. கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 6 லைன் 7 லைன் வரும். ஏன்னா லெஃப்ட்ல தமிழ்லையும் ரைட்ல இங்கிலீஷ்லயும் அந்த மாதிரி கொடுத்துருப்பான் இல்லையா? அப்போ வந்து 6 லைன் 7 லைன் வரும். சரிங்களா? கொஸ்டினை பார்த்து நீங்க பயந்துக்கவே வேண்டாம். பேசிக் சம்மு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம்மு. அதனால பாத்தீங்கன்னா சம் பெருசா கொடுத்துருக்கானேன்ட்டு நீங்க ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா? சம் ரொம்ப பெருசா கொடுத்துருக்கானே சார்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு போட தேவையில்லை. சம் பெருசா கொடுத்துருக்குற சம் தான் வந்து, சரிங்களா, ரொம்ப ரொம்ப குயிக்கா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த டைம்லயே கொடுத்துருக்கிறதே அப்படிதான். ஆக்சுவலா ஒரு 10 லைன் சம் இருந்து ஒரு சம் பாத்தீங்கன்னா 10 லைன் இருக்கும். பட் ஆனா ஒரு 2 லைன்லயே ரீட் பண்ணா அந்த சம்முக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது ஏன் அந்த மாதிரி கொடுக்குறான்னா, நீங்க அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னாவே டென்ஷன் ஆயிருவீங்க. அந்த லைனை புரிஞ்சு யாரா இது புடிச்சு இந்த சம் போட முடியுமா அப்படின்ட்டு. ஆனா ஒரே லைன்ல கொடுக்குற சம்மு வெரி வெரி டஃபா கேட்கற சம்மும் இருக்கு. சரிங்களா? ஒரே லைன்ல கொடுக்கறத நம்ம ஈஸியாகவும், 10 லைன் கொடுத்தா டஃபாகவும் நினைச்ச கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா புரியும். இந்த சம்மை நார்மலா இதுலயே இப்படி வருதுன்னா கொஸ்டின்ல கம்பல்சரி ஒரு 8 லைன் 9 லைன் வரும். ஆனா ஆன்சர் எவ்வளவு போறோம்னு பார்க்கும். சரிங்களா? ஓகே, ஒரு வந்து சைக்கிள் ரேஸு. இந்த சம்ல என்ன சொல்லிக்கிறான்னா, ஒரு சைக்கிள் ரேஸு. அதுல PQR அப்படிங்கிற 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரிங்களா? அது சைக்கிள் ரேஸோட டிஸ்டன்ஸ் வந்து 4500 மீட்டர். சரிங்களா? PQR வந்து சைக்கிள் ரேஸ்ல வைக்கிறாங்க 4500 மீட்டர். சரிங்களா? P சைக்கிள்ஸ் ட்வைஸ் as fast as Q. P வந்து Qவை விட 2 மடங்கு ஃபாஸ்டா போறான்னு அர்த்தம். அப்ப P வந்து Qவை விட 2 மடங்கு ஃபாஸ்டா போறான்னு அர்த்தம். அப்படி என்ன மீனிங்னா,
P வந்து Q வந்து 1 கிலோமீட்டர் போறான்னு வச்சுக்கோங்களேன். P வந்து 1 கிலோமீட்டர்ல போறான்னா P வந்து 1 கிலோமீட்டர் போறான்னா P வந்து 2 கிலோமீட்டர் போயிருக்கும். அது மீனிங். ஓகேங்களா? இது என்ன மீனிங்? இந்த சம்மோட மீனிங் P சைக்கிள்ஸ் ட்வைஸ் as fast as Q. P வந்து Q போறத விட 2 மடங்கு ஸ்பீடா போறான்னு அர்த்தம். சரிங்களா? P வந்து Q விட 2 மடங்கு போறான்னு அர்த்தம். அப்ப Q வந்து P ல எவ்வளவு போறான்? Q equal to P divided by 2. ஓகேவா? P வந்து P divided by 2. P போற டிஸ்டன்ஸ்ல Q வந்து பாதி தான் போறான்னு அர்த்தம். ஓகேவா? P சைக்கிள்ஸ் ட்வைஸ் as fast as Qங்கிறத P equal to 2Q ன்னு எழுதலாம். Q equal to P by 2 ன்னு எழுதலாம். அப்ப P வந்து 50 கிலோமீட்டர் போனா Q வந்து எவ்வளவு கிலோமீட்டர் தான் போயிருப்பான்? 25 கிலோமீட்டர் தான் போயிருப்பான். இதுதான் இந்த மீனிங். ஓகேங்களா? P சைக்கிள்ஸ் ட்வைஸ் as fast as Qங்கிறது இதுதான் மீனிங். P வந்து 2 கிலோமீட்டர், Q வந்து 1 கிலோமீட்டர் போனா P 2 கிலோமீட்டர் போயிருக்கும். P 50 கிலோமீட்டர் போயிருந்தா Q 25 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். அப்படிங்கறத மீனிங். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? R சைக்கிள்ஸ் 1/3 as fast as Q. R வந்து 1/3 fast as Q. அப்ப இது என்ன மீனிங்? Q equal to 3R. ஓகேவா? அப்ப Q வந்து R விட 3 மடங்கு ஃபாஸ்டா போறான் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? R சைக்கிள்ஸ் 1/3 fast as Qங்கிறது என்ன அர்த்தம்? Q வந்து 1/3 fast as Qங்கிறது என்ன மீனிங்? Q வந்து R விட 3 மடங்கு ஃபாஸ்டா போறான்னு அர்த்தம். அப்ப சப்போஸ் Q வந்து 60 கிலோமீட்டர் போயிருந்தா R வந்து எவ்வளவு கிலோமீட்டர் தான் போகும்? 20 கிலோமீட்டர் தான் போகும். இதுதான் மீனிங். புரியுதுங்களா? சரிங்களா? ஓகே. இப்போ R complete the race in 45 minutes. R வந்து 45 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்றான். அதாவது 3/4 மணி நேரத்துல கம்ப்ளீட் பண்றான். சரிங்களா? ஓகேவா? இதுதான் மீனிங். ஓகேவா? இப்போ என்ன கேக்குறான்? Then where was Q from the finishing line? ஓகேவா? Then where was Q from the finishing line when P finishes the race? ஓகேவா? P வந்து ரேஸ முடிக்கல, Q வந்து எங்க இருப்பான் அப்படின்னு கேக்குறான். சரிங்களா? P வந்து ரேஸ முடிச்சிடறான்னு அர்த்தம். அதாவது 4500 மீட்டர் ரேஸ கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப Q எங்க இருப்பான்? இதுக்கு ஏதாவது மேக்ஸ் சால்வ் பண்ணோமானா எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? 4500 மீட்டர் ரேஸ என்ன கேட்டா P கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஓகேவா? அப்ப Q எங்க இருப்பா அப்படின்னு கேக்குறான். நம்ம மேல என்ன பார்த்தோம்? Q 1 கிலோமீட்டர் போனா P 2 கிலோமீட்டர் போகும். ஓகேவா? P 50 கிலோமீட்டர் போனா Q 25 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். அதுதான் ஸ்பீடு. அப்ப Q வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். சரி, P வந்து நான் ரேஸ கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். ரேஸ் எவ்வளோ? 4500 மீட்டர். அப்ப Q எவ்வளவு இருப்பான்? 2500 மீட்டர். இவ்வளவுதாங்க ஆன்சர். சரிங்களா? உங்களை குழப்பறதுக்காக தான் ஆர் வந்து நம்மளுக்கு என்ன லைன் தேவையே இல்லை. P சைக்கிள்ஸ் ட்வைஸ் as fast as Q. அவ்வளவுதான். அது இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் என்னன்னு கொடுத்துருக்கான்? R சைக்கிள்ஸ் 1/3 fast as Q. R completes race in 45 minutes. Then where was the Q from the finishing line? இவ்வளவு கேட்கறான். ஆன்சர் பாருங்க, இவ்வளவுதான். ஜஸ்ட் பாருங்க, இது 8 லைன் வர்ற சம் வந்து சரி 2250. ஓகே பாதி. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து 2250. சாரி. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த சம்ல என்ன ஒண்ணுமே தேவையில்லை. 8 லைன் வந்திருக்கும் கொஸ்டின்ல. அதாவது நம்ம ஹாஃப் பேஜ் வருது இல்லையா, லெஃப்ட்ல ரைட்ல பார்த்தா 8 லைன் வந்திருக்கும். இந்த சம் வந்தா நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அட்டன் பண்றதுக்கு யாருக்குமே தோணாது. சரிங்களா? இதே மாதிரி சம் தான் PA கொஸ்டின்லயும் கேட்டிருக்கான். ஒரு 10 லைன் கொடுத்துருக்கான். ஒரு சீனா மார்க்கெட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, மிக்சிங் எவ்வளவு பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆன்சரை சிம்பிளா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஓகேவா? அதனால நீங்க கொஸ்டின் பெருசா இருக்குதே அப்படின்ட்டு தயவு செஞ்சு நீங்க நினைச்சுக்கவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா மட்டும்தான்
கொடுத்துருப்பான். அது வந்து உங்களுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறனால உங்களுக்கு வந்து அப்படி இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப இதுல வந்து சப்போஸ் வேற மாதிரி கொடுத்துருந்தாலும் நம்ம சப்போஸ் ஆர் எங்க இருக்கும் அப்படிங்கறதுனால நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த சம்ல வந்து என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பீட் ஆஃப் தி ஆர் வந்து 1/3 கொடுத்துருக்கான். ஆர் டேக்ஸ் 3 times மோர் தென் கியூ. ஓகேவா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? அடுத்தது ஆர் வந்து 45 நிமிஷத்துல முடிஞ்சா கியூ வந்து 15 நிமிஷத்துலயே முடிச்சிருவான். ஓகேவா? ஆர் வந்து 45 மினிட்ஸ்ல கவர் பண்ணா கியூ வந்து 15 நிமிஷத்துலயே முடிச்சிருவான். அப்ப கியூ 15 நிமிஷம் முடிச்சா பி 7.5 மினிட்ஸ்லயே முடிச்சிருவான். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒழிய மற்றபடி ஜஸ்ட் இந்த சம்முக்கு ஆன்சர் பண்றதுக்கு டைரக்டா போயிடலாம். சரிங்களா? சப்போஸ் வேற மாதிரி கேட்டிருந்தாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் இல்லையா? அதுக்காக அந்த 2 ஸ்டெப் வந்து நான் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஆர் 45 நிமிஷத்துல முடிக்குது, பி எவ்வளவு நேரத்துல முடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7.5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ண தெரியணும். எப்படி? ஆர் 45 நிமிஷத்துல முடிக்குதுன்னா ஆரோட 3 மடங்கு வேகத்திலேயே முடிச்சிருவோம். அப்ப ஆர் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு கியூ இல்லையா? அதனால கியூ வந்து 15 மினிட்ஸ்லயே முடிச்சிருவான். இப்போ பி 15 மினிட்ஸ்ல முடிக்குன்னா கியூ பி வந்து அதுல பாதி. ஏன்னா பி வந்து கியூவோட 2 மடங்கு ஃபாஸ்ட். அப்போ பி வந்து 7.5 மினிட்ஸ்லயே முடிச்சிருவான் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பி வந்து முடிக்கல, கியூ வந்து ஆஃப்ல இருப்பான். அது எப்படி தெரிஞ்சது? பி சைக்கிள்ஸ் ட்வைஸ் as fast as கியூ. அந்த ஒரு லைன் தெரிஞ்சா போதும் இந்த சம் கேன்சர். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு ரொம்ப பெரிய சம்மா இருக்குன்னு அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க. நீங்க சின்ன சம்மை வந்து சால்வ் பண்ணி ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அடிச்சு விட்டு எழுதி சிம்பிளிஃபை பண்றதுக்குள்ள இந்த சம் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இந்த சம்முக்கு நீங்க ஏதாவது நோட் பண்ணணுமா? எதுவுமே நோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அந்த படிக்கிற டைம் மட்டும்தான். உங்களுக்கு தமிழ்ல பிடிச்சிருந்தா தமிழ்ல கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல புரியுறீங்க, இங்கிலீஷ் முடிச்சு பண்ணுங்க. சரிங்களா? அதுவே எப்படி கொடுத்துருப்பான்? பிக்யூ ஒரு சைக்கிள் பந்தயத்தில் PQR ஆகியவை 4500 மீட்டர் ரேஸில் கலந்து கொள்கின்றன. பி வந்து 2 மடங்கு கியூவை விட வேகமாக சைக்கிள் செய்வார். அது மாதிரி கொடுத்துருப்பான். சரிங்களா? அப்ப இந்த தமிழ்ல வந்து அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். சரியா? உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி பண்ணிக்கோங்க. சரியா? பட் மற்றபடி ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணாலே பெரிய சம்மெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஏன்னா குறைவான டைம் கொடுத்து அவ்வளவு பெரிய கொஸ்டின் கொடுத்து நம்மள 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழைக்கிறதுக்கு மீனிங் இல்லை. ஜஸ்ட் சால்வ் பண்றதை விட இந்த சம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே. இது ஒரு சம்ல கேட்டிருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். A car is running at the speed of 108 km/h. ஓகேவா? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் வில் பி கவர் இன் 50 செகண்ட்ஸ் கேட்குறான். ஓகேங்களா? ஸ்பீடு வந்து என்ன இங்க கொடுத்துட்டு 15 செகண்ட்ஸ்ல கேட்டிருக்கான். அப்ப km/h நம்ம மீட்டர்/செகண்டா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்ப ஸ்பீடு வந்து 108 கிலோமீட்டர்னா 108 × 5/18 அதை அடிச்சு விட்டோம்னா 618 சார் 108. அப்ப 6 × 5 வந்து 30. அப்ப ஸ்பீடு வந்து 30 மீட்டர்/செகண்ட். அப்ப ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ 30 × 15 = 450 மீட்டர். சப்போஸ் கிலோமீட்டர்ல கொடுத்துருந்தானா 450 / 1000. ஓகேவா? அப்போ 45 / 100. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த சம் மறுபடியும் ரிப்பீட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் km/h மீட்டர்/செகண்டா கன்வெர்ட் பண்ற சம் தான். சரிங்களா? எதை ஆன்சரை பொறுத்து. ஓகேங்களா? ஆன்சர் எப்படி கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. இதே 15 செகண்ட்ஸை கிலோ அவரா எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 15 / 3600 செகண்ட்ஸ் போடணும். ஓகேவா? ஓகே. ஓகே. இந்த சம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் என்ன சொல்றான்? A boy goes to school from his house with a speed of 3 km/h. ஓகேவா? 3 km/h and returns with the speed of 2 km/h. சரிங்களா? 2 km/h. ஓகே. ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போறப்ப 3 km/h போவான். ரிட்டர்ன் வர்றப்ப 2 km/h வந்துருவான். ஓகேவா? If he take 5 hours, what distance between the house and the school? சரிங்களா?
ஒருத்த வந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறப்ப 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறோம். சரிங்களா? இது ஒண்ணுதான் 3 km பர் ஹவர் இப்படிங்கிறது ஒண்ணுதான். சரியா? 3 kmph ஒண்ணுதான். 3 km பார் போட்டு இப்படி போறதா ஒண்ணுதான். சரியா? அதுல கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அது 3 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் அப்படி சொல்றான். பிங்கிறது பெர். ஓகேங்களா? ஓகே. ஹோம்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு 3 கிலோமீட்டர் பர் ஹவர், ஸ்கூல்ல இருந்து ஹோமுக்கு போறதுக்கு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? ஓகே. அவன் டோட்டலா எவ்வளவு எடுத்துக்கிறான்? 5 ஹவர்ஸ் ஆகுது அவனுக்கு. டோட்டல் டைம் வந்து 5 ஹவர்ஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப என்ன டிஸ்டன்ஸ்னு கேக்குறான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கேக்குறான். சரிங்களா? இதுல நீங்க ஒன்னும் குழப்பிக்கவே தேவையில்லை. சரிங்களா? அவன் டோட்டல் டைம் டேக்கன் வந்து 5 ஹவர்ஸ். சரிங்களா? டோட்டல் டைம் டேக்கன் அதாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு 5 ஹவர் எடுத்துக்கிறது இல்ல. வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறான், அதுக்கு வந்து 5 ஹவர்ஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. சரிங்களா? இப்ப நான் ஆரம்பலாம். ஓகேவா? நீங்க குழப்பிக்கு என்னன்னா 30 கிலோமீட்டர் நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. 30 கிலோமீட்டர் எப்படி வரும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடையாது. சரிங்களா? டோட்டல் டைம் டேக்கனுக்கு நீங்க டிஸ்டன்ஸ் போட்டிருக்கீங்க. சரியா? எப்படி வருது? டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? டிஸ்டன்ஸை வந்து டின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? டைம் t1 டைம் டேக்கன் 1 வந்து எங்க போறான்? ஸ்கூல்ல இருந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறான். ஓகேவா? அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டி ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் நம்ம டின்னு வச்சிருக்கிறோம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் டின்னு வச்சிருக்கிறோம். டைம் டேக்கன் எவ்வளோ? டி பை 3. ஓகேவா? அப்ப டைம் டேக்கன் 2. டைம் டேக்கன் 2 எது? டைம் டேக்கன் 2 எது? ஸ்கூல்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு போறான். ஓகேவா? டைம் டேக்கன் 2 வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறான். அப்ப டைம் டேக்கன் 2 வந்து டி பை 2. டி பை 2ங்கிறது எப்படி வந்துச்சு? டிஸ்டன்ஸ்ங்கிறத நம்ம டின்னு வச்சுக்கிறதுனால டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? டிஸ்டன்ஸ் பை டி, அதனால டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 கிலோமீட்டர். ஓகேவா? அப்ப t1 பிளஸ் t2 ஈக்குவல் டு 5 ஹவர். ஓகேவா? t1 டைம் டேக்கன் 1 பிளஸ் டைம் டேக்கன் 2, அதாவது ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறது பிளஸ் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போகிற டோட்டல் டைம் டேக்கன் 5 ஹவர்ஸ். அப்ப d by 3 plus d by 2 equal to 5. ஓகேவா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா d வந்து எவ்வளவு வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுதான் இங்க சால்வ் பண்ணிருக்கோம். சரிங்களா? புரியுதுங்களா? ரொம்ப அந்த டி சால்வ் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் 6 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த சம் வந்து குறைஞ்சது ஒரு 4 இருந்து 5 எக்ஸாம்ல கேட்டிருக்கேன் ரிப்பீட்டா. சரிங்களா? இந்த 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 ஹவர் இதை கூட மாத்தல. சரிங்களா? இதை கூட மாத்தாம அப்படியே கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது புரியுதல் இந்த சம்? சார் 6 வந்து எல்சிஎம் எடுத்திருக்கோங்க மேம். ஹலோ. ஆமா, 6 வந்து எல்சிஎம் தான். 6 வந்து எல்சிஎம் எடுத்தது தான். d by 3 plus d by 2ல எல்சிஎம் வந்து 6, அதனால 2d plus 3d equal to, இது சால்வ் பண்றது உங்களுக்கு தெரியுங்கன்னா தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. சிம்பிளான சம் தான். ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் இந்த சம் வந்து. சரிங்களா? ஒரு 4 இருந்து 5 எக்ஸாம்ல அதாவது எல்லா சர்க்கிள் கொஸ்டின்லயும் கேட்டிருக்கான். இந்த சம் வந்து ஒரு சர்க்கிள் விடாம 2-3
சர்க்கிள் வந்து கேட்டிருக்கான். அதனால ஒரு டைம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒன்று இது இப்படி சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்ட்டு இல்லை. ஓகேங்களா, சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்ட்டு இல்லை, வேற மெத்தட்லேயும் போகலாம். பட் ஆனால் இது ஒன்றும் சால்வ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ டஃப்பானது இல்லை. சரிங்களா, நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். பட் ஆனால் பேசிக்காக இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த சம்மை. ஓகேவா, இதுக்கும் ஒன்றும் பெரிய டைம் எடுக்காது. சரிங்களா, இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெருசாக டைம் எடுத்துக்காது. சரிங்களா, ஈஸியாக தான் 3க்கு 2க்கு எல்சிஎம் 6ன்னு வந்து டக் டக்குன்னு சால்வ் பண்ணி 6 கிலோமீட்டர்னு போயிடலாம். ஓகேவா, ஓகே. இந்த சம்ம வரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. அதனால இந்த சம்மை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா, ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்கூலுக்கு போகிறக்கும் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறக்கும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறக்கும் டைம் டேக்கன் டோட்டலாக 5 hours. அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது, நோட் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான் இந்த சம் பொறுத்த வரைக்கும். வேற ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் வேற எதுவும் இல்லை. சரிங்களா, ஓகே. அடுத்தது இதில் வந்து ட்ரெயின் சம்ஸ் வரும். ஓகேங்களா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் சம்ஸ்ன்னு தனியாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ட்ரெயின் சம்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இப்போ சில கொஸ்டின்ஸில் ட்ரெயின் சம்ஸும் கேட்குறாங்க. சரிங்களா, ஓகே. த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 90 km/h. வாட் டிஸ்டன்ஸ் வில் பி கவர் இன் 10 minutes? இது டைரக்ட் ட்ரெயின் சம்னா இது கிடையாது. பட் ஆனால் அது காருக்கு பதிலாக ட்ரெயின் போட்டு கேட்டிருக்கான். சரிங்களா, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 90 km/h. வாட் டிஸ்டன்ஸ் கவர் பை 10 minutes? ஓகேவா, 10 minutesல எவ்வளோ கவர் பண்ணணும்னு கேட்குறான். ஆன்சரில் வந்து கிலோமீட்டரில் இருக்குன்னா கிலோமீட்டர், மீட்டரில் இருக்குன்னா மீட்ரு, அதுக்கு தகுந்த மாதிரி. இங்கே கிலோமீட்டர் இருக்கிறனால என்ன பண்ணுறோம், 10 minutes-ஐ 10 minutes-ல எவ்வளோ கவர் பண்ணணும்னு கேட்கறனால என்ன பண்ணுறோம், நம்ம கன்வெர்ட் பண்ணி போடுறோம். இல்லைன்னா டைரெக்டாக கிலோமீட்டரில் பர் ஹவரில் இருந்துச்சுன்னா 10-ஐ வந்து 10/16 போட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரியா, 10/16 போட்டிங்கனாலும் ஆன்சர் குயிக்காக சால்வ் பண்ணிக்கலாம். சரியா, அப்போ 10/60 இன்ட்டு 19 வரும். அப்போ 10/2 இன்ட்டு 3 வரும். 30/2 ஈஸியாக 15 கிலோமீட்டர்னு வந்துடும். சரியா, இது வந்து இந்த அளவுக்கு சுற்றி கழிச்சு போட தேவையில்லை. சரியா, சப்போஸ் மீட்டரில் கேட்டிருந்தா அப்படிங்கறக்காக 15,000 மீட்டர்னு போட்டிருக்கேன். சரியா, இந்த சம்ம வந்து 2 டைப்பாகவும் போடலாம். எப்படின்னா, சரியா, 90 km/h. சரிங்களா, வந்து ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்கானா, மீட்டரில் கொடுத்துருக்கானா கிலோமீட்டரில் கொடுத்துருக்கானா. சப்போஸ் கிலோமீட்டரில் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 90 km/h. அப்போ வாட் டிஸ்டன்ஸ் கவர்டு பைன்னு கேட்குறான். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஓகேவா, ஸ்பீடு எவ்வளோ, ஸ்பீடு வந்து 90 இன்ட்டு டைம் டேக்கன் எவ்வளோ 10 minutes. 10 minutesங்கிறது எப்படி எழுதலாம், 10/16 எழுதிடலாம். அப்போ 10/60. 10/60 என்ன ஆகும், 60யும் 30யும் அடித்தோம்னா இங்கே வந்து 10/3 இன்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் 3 இன்ட்டு 10/2 வரும். ஓகேவா, 3 இன்ட்டு 10/2 வரும். அடுத்த ஸ்டெப்பில் 3 இன்ட்டு 5 வரும், ஈக்குவல் டு 15 கிலோமீட்டர். ஜஸ்ட்டு குயிக்காக சால்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மீட்டரில் கேட்டிருந்தாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா, கிலோமீட்டரை ஸ்பீடை வந்து 90 வந்து மீட்டர்/செகண்டாக கன்வெர்ட் பண்ணி 5/18 கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகேவா, 90 இன்ட்டு 5/18 25 மீட்டர்/செகண்டு. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் 25 இன்ட்டு 600. 10 minutesங்கிறது 600 seconds. அப்போ 15,000 மீட்டர். ஓகேவா, கிலோமீட்டரில் கேட்டால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, சரி. இதே சம்மில் நம்ம பேசிக்காக இன்னொரு கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணாமையே, ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண வேண்டாம். சரிங்களா, ஓகேவா, 90 km/h. ஓகேவா, 90 km/h வந்து 1 hourல போகுதுன்னா, அதாவது 60 minutesல போகுதுன்னா, சரிங்களா, அப்போ 45 டிஸ்டன்ஸ் 90 km 60 minutesல போகுதுன்னா, ஓகேங்களா, அப்போ 45 km 30 minutesல போகும். சரிங்களா, 22.5 km வந்து 15 minutesல போகும். சரிங்களா, இந்த பேசிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சில சம்ஸில் வந்து நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணாமல் டைரெக்டாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தெரியணும். ஓகேவா, 90 km வந்து 60 நிமிஷத்தில் போகுதுன்னா 45 km வந்து 30 நிமிஷத்தில் போகும். 22.5 km 15 minutesல போகும். அப்போ 45 minutesலாம் எவ்வளோ போகும், 67.5.
கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் மூணையும் இந்த மூணையும் போட்டிங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ டென் மினிட்ஸ்லேனா 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோ போகும்? எவ்வளோ கிலோமீட்டர் போகும்? 15 கிலோமீட்டர் போகும். ஓகேவா? ஓகேவா? இந்த டைம்ல வந்து இதே மாதிரி ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல வர மாதிரியே, ஓகேங்களா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல வர மாதிரி ஒரு சம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, இந்த சம்ல என்ன கேக்குறான்? A person travels from one place to another place at 30 km per hour. சரிங்களா? ஒரு பிளேஸ் ஏன்னு இருக்குன்னா ஏல இருந்து பிக்கு போறாரு. சரிங்களா? ஏல இருந்து பிக்கு போறாரு. எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர்ல? 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாரு. ஓகேவா? ஓகே, அண்ட் ரிட்டர்ன்ஸ் 120 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அப்ப பில இருந்து ஏக்கு 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாரு. ஓகேவா? போறப்ப ஏல இருந்து பிக்கு போறப்ப 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாரு. பில இருந்து ஏக்கு போறப்ப 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாரு. ஓகேவா? இந்த டோட்டல் டைம் டேக்கன் 5 ஹவர்ஸ். அந்த ஸ்கூல் சம் மாதிரியே தான். சரிங்களா? டோட்டல் டைம் டேக்கன் வந்து 5 ஹவர்ஸ். சரிங்களா? 5 ஹவர்ஸ். தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். அப்படின்னா நம்ம அந்த ஸ்கூல் சம் போட்டோம் பாத்தீங்களா, அதே மாதிரி போடலாம். அப்ப என்ன வரும்? டைம் டேக்கன் ஈக்குவல் டு டி டிவைடட் பை 30. ஓகேவா? இன்னொன்னுல டைம் டேக்கன் வந்து டி டிவைடட் பை 120. அப்ப டி டிவைடட் பை 30 பிளஸ் டி டிவைடட் பை 120 ஈக்குவல் டு 5. அப்ப டியை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, புரியுதுங்களா? அந்த ஸ்கூல் சம் பார்த்தோம் இல்லைங்களா? ஒருத்தன் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு 3 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? ரிட்டர்ன் போறதுக்கு 2 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ டோட்டலா அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஸ்கூலுக்கு வீட்டுக்குன்னு கேட்டப்ப என்ன பண்ணோம்? டோட்டல் டைம் டேக்கன் கொடுத்துருந்தா அப்ப என்ன பண்ணோம்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் வச்சு டைம் டேக்கன் 1 வந்து டி டிவைடட் பை 3ன்னு வச்சோம். டைம் டேக்கன் 2 வந்து டி டிவைடட் பை 2ன்னு வச்சோம். அப்ப டி பை 3 பிளஸ் டி பை 2 ஈக்குவல் டு 5ன்னு வச்சு டி எல்சிஎம் வச்சு கால்குலேட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா? ஓகே, அது ஒரு மெத்தட். சரிங்களா? அந்த சம் அதே சம் தான், ஸ்கூல் சம்மே தான். ஸ்கூல் சம் பார்த்தோம் இல்லையா? அதே சம் தான் இங்க இப்படி கொடுத்துருக்கான். எப்படி போடலாம் அந்த சம்ம? டி டிவைடட் பை 30 பிளஸ் டி டிவைடட் பை 120 இஸ் ஈக்குவல் டு 5. இதை சால்வ் பண்ணீங்கன்னா டியோட ஆன்சர் சால்வ் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் தான் டி. ஓகேவா? இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு மெத்தடு இருக்கு. எப்படின்னா, ஓகேவா, டோட்டல் டைம் டேக்கன் 5 ஹவர்ஸ்ன்னு சொல்றான். சரியா? ஓகேவா? நம்ம ரிட்டர்ன் வர்ற ஸ்பீடு 120 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கு. சரிங்களா? ஒரு பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸ்க்கு 30 கிலோமீட்டர் பர் ஹவர், ரிட்டர்ன் வரைக்கும் 120 கிலோமீட்டர். ஓகேவா? இப்ப டோட்டலா 5 ஹவர்னு சொல்றான். சரியா? ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல, ஓகேவா, ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருப்பான்? 1 ஹவர்ல இவன் வந்து 30 கிலோமீட்டர் போவான். அதே வந்து ரிட்டர்ன் ஆருக்கு. ஓகேவா? பி டு ஏ வந்து 1 ஹவர்ல வந்து 120 கிலோமீட்டர் வந்துட்டான். ஓகேவா? அதான மீனிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சும்மா குயிக்கா சால்வ் பண்றதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? a person travel from one place to another place 30 km per hour, return வந்து 120 km per hour. if the total time taken 5 ஹவர்ஸ்னா எவ்வளோ அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ மேலே காமிச்ச மாதிரி அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியும் போடலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு ஈஸியா சால்வ் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ டோட்டல் டைம் டேக்கன் வந்து 5 ஹவர்ஸ். 5 ஹவர்ஸ். சரியா? இப்போ 1 மணி நேரம் 30 கிலோமீட்டர் போறான். இவன் 1 மணி நேரத்துல 120 கிலோமீட்டர் போறான். அப்ப டோட்டல் எவ்வளவு மணி நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆச்சு. மீதி எவ்வளவு மணி நேரம் இருக்கு? இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. ஓகேவா? பார்க்கலாம். அப்ப இவன் வந்து 2 மணி நேரத்துல எவ்வளவு போவான்? 60 கிலோமீட்டர் போவான். 3 மணி நேரத்துல எவ்வளவு போவான்? 90 கிலோமீட்டர் போவான். 4 மணி நேரத்துல எவ்வளவு போவான்? 120 கிலோமீட்டர் போவான். ஓகேவா? இவன் 4 மணி நேரம் சேர்ந்து 120 கிலோமீட்டர் தான் போறான். இவன் 1 மணி நேரத்திலேயே 120 கிலோமீட்டர் போயிடுறான். சரிங்களா? அது மீனிங். ஓகே, இப்போ டோட்டல் டைம் டேக்கன் 5 ஹவர்ஸ் சொல்றான். ஜஸ்ட் ஒரு டைம் பாருங்களேன். 1 2 3 4 ஹவர்ஸ்ல 120 கிலோமீட்டர் போயிருக்கான். இவன் 1 ஹவர்ல 120 கிலோமீட்டர் போயிருக்கான். இது 4 மணி நேரம் லெஃப்ட் சைடு. ஓகேவா? லெஃப்ட் சைடு 4 மணி நேரம் எடுத்துருக்கு, ரைட் சைடு 1 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் டைம் டேக்கன் 5 ஹவர்.
ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 120 கிலோமீட்டர். புரியுதுங்களா? டிஸ்டன்ஸ் வந்து 120 கிலோமீட்டர் தான். சரிங்களா? புரியுதுங்களா இந்த சம்மு? ஜஸ்ட் குயிக்கா பார்த்ததையும் சால்வ் பண்றதுக்கு. ஓகேவா? அதாவது ஏல இருந்து பிக்கு, ஓகேவா? ஏல இருந்து பிக்கு 4 மணி நேரம் சேர்ந்து 120 கிலோமீட்டர் தான் போக முடியுது. ஓகேவா? அதே பில இருந்து ஏக்கு 1 மணி நேரத்திலேயே 120 கிலோமீட்டர் வந்துட்டான்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு மணி நேரத்துல வர்றான்? டோட்டலா 5 ஹவர்ஸ் சேக்கன்ங்கிறான். அப்ப ஏல இருந்து பிக்கு போறக்கே 4 மணி நேரம் ஆயிருது. அப்ப 4 மணி நேரம் பிளஸ் பி டு ஏ வந்து 1 மணி நேரம். அப்போ 5 ஹவர் தான் டைம் டேக்கன்ங்கிறான். அப்ப அவன் டோட்டலாவே 120 கிலோமீட்டர் தான் போறான்னு அர்த்தம். சரிங்களா? மேல d/30 பிளஸ் d/120 ஈக்குவல் டு 5 வருது இல்லையா? அதை சால்வ் பண்ணீங்கனாலும் டிஸ்டன்ஸ் வந்து ஆன்சர் வந்து 120 தான் வரும். இது வந்து கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? புரியுதுங்களா? அதாவது அவன் 1 ஹவர்ல 30 கிலோமீட்டர் போறான், 2 மணி நேரத்துல 60 கிலோமீட்டரு, 3 மணி நேரத்துல 90 கிலோமீட்டரு, 4 மணி நேரத்துல வந்து 120 கிலோமீட்டர். சரிங்களா? சப்போஸ் இதே சம் தான். சரிங்களா? எந்த சேஞ்சும் இல்லை, இதே சம் தான். 45 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சேம் சம்மு 45 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்குது. சரியா? சப்போஸ் இவன் 1 மணி நேரத்துல எவ்வளவு போவான்? 45 கிலோமீட்டர் போவான். ஓகேவா? இவன் 1 மணி நேரத்துல ரிட்டர்ன் வந்து 120 கிலோமீட்டர் வந்துட்டான்னு அர்த்தம். சரியா? அப்ப டோட்டலா 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஓகேவா? டோட்டல் டைம் டேக்கன் 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இவன் 2 மணி நேரத்துல எவ்வளவு போவான்? 90 கிலோமீட்டர் போவான். சரிங்களா? இவன் 2 மணி நேரத்துல வந்து 90 கிலோமீட்டர் போவான். சரியா? இவன் 1 மணி நேரத்துல 45 கிலோமீட்டர் போறான். அவன் 1 மணி நேரத்துல 120 கிலோமீட்டர் போயிட்டான். இவன் 2 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர் போறான். சரி, இன்னொரு போடுறோம், 3 ஹவர் போடுறோம். 3 ஹவர்ல இவன் எவ்வளவு போவான்? 135 கிலோமீட்டர் போவான். கரெக்டுங்களா? 135 தானே? 90 பிளஸ் 45 வந்து 135 கிலோமீட்டர் போவான். சரிங்களா? இவன் என்ன பண்ணுவான் 2 மணி நேரத்துல? இவன் 2 ஹவர்ல வந்து 240 கிலோமீட்டர் போயிடுவான். சரிங்களா? அப்ப இப்போ டோட்டலா 5 ஹவர் கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ டோட்டலா வந்து 5 ஹவர்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டோட்டலா 5 ஹவர்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கும் அதுக்கும் கிலோமீட்டரே மேட்ச் ஆகல. ஏன்னா 2 பேரும் ஏல இருந்து பிக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் போறோனோ அதே தான் பில இருந்து ஏக்கும், சேம் டிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? அப்ப இதுல வந்து கம்மியாகும் சப்போஸ். சரிங்களா? இப்ப இவன் வந்து ஒன் ஹவர் 10 மினிட்ஸ்ல எவ்வளவு போவான்? சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர். சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் போறான். அப்ப அரை மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போவான்? 60 கிலோமீட்டர் போவான். 1/4 மணி நேரத்துல 30 கிலோமீட்டர் போவான். கரெக்டுங்களா? அப்ப 10 மினிட்ஸ்ல எவ்வளவு போவான்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் 1 மணி நேரத்துல 120 கிலோமீட்டர் போறான். அப்ப 10 மினிட்ஸ்ல எவ்வளவு கிலோமீட்டர் போவான்? 20 கிலோமீட்டர் போவான். ஜஸ்ட் அவ்வளவுதான். 10 மினிட்ஸ்ல 20ன்னு வச்சுக்கோங்க. அப்பதானே அரை மணி நேரத்துல 60 கிலோமீட்டர் போக முடியும். ஓகேங்களா? 1 மணி நேரத்துல 120 கிலோமீட்டர்னா அரை மணி நேரத்துல 60 கிலோமீட்டரு. அப்ப 1/4 மணி நேரத்துல 30 கிலோமீட்டரு. சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு 20 கிலோமீட்டர் போனா தான் 1 மணி நேரத்துல அவன் 120 கிலோமீட்டர் போவான். சரிங்களா? அப்போ 1 ஹவர் 10 மினிட்ஸ்ல இவன் 140 கிலோமீட்டர் போவான். சரிங்களா? ஓகே. அப்ப இவன் இன்னொரு எவ்வளவு கிலோமீட்டர்? அப்போ 1 ஹவர் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 1 ஹவர் 15 மினிட்ஸ். 1 ஹவர் 15 மினிட்ஸ்ல இவன் 150 கிலோமீட்டர் போவான். சரிங்களா? அப்ப இப்ப டைம் டேக்கன் எவ்வளவு இருக்கு? 3 + 1 4 ஹவர் 15 மினிட்ஸ் வந்திருக்கு. சரியா? 4 ஹவர் 15 மினிட்ஸ் வந்திருக்கு. இன்னும் 45 மினிட்ஸ் போகணும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? நீங்க வந்து சால்வ் பண்ண போறீங்க. அதாவது இந்த கிளாஸ் முடிச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. சரியா? அதாவது நீங்க ஃபார்முலால சால்வ் பண்ணாலும் சரி, ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணாலும் சரி. சரியா?
இந்த சம்மும் சரியா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், அதனால தான் இதுவும் நிறைய கொஸ்டின்ல கேட்குறான். சரியா? இந்த 2 சம்மும் சால்வ் பண்ணி அனுப்புங்க. சரியா? கிளாஸ் முடிச்ச பிறகு நம்ம அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான சம் இருக்கு, அது பார்ப்போம். சரியா? இந்த 2 சம்மையும் சால்வ் பண்ணி அனுப்ப போறீங்க எனக்கு. ஓகேவா? குரூப்ல போடுங்க. ஓகேவா? a person travel from one place to another place 45 km/h and returns வந்து 120 km/h. டோட்டல் டைம் டேக்கன் 5 ஹவர்ஸ்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? எனக்கு வந்து அந்த d/3 அதில் போட்டு சொல்லக்கூடாது. சரிங்களா? டைம் டேக்கன் ஈக்குவல் டு d/45 + d/120 = 5 அப்படி வச்சு சால்வ் பண்ணி போடக்கூடாது. எனக்கு வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்கிறதையும் எனக்கு குரூப்பில் போடணும். ஓகேவா? புரியுதுங்களா? இந்த ஷார்ட்கட் மெத்தடில் சொன்னோம் இல்லையா, அந்த மெத்தடில் சால்வ் பண்ணி போடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த 10 மினிட்ஸில் எவ்வளோ போச்சு, 5 மினிட்ஸில் எவ்வளோ போச்சு அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுன்னு அர்த்தம். சரியா? அதே அந்த 30 கிலோமீட்டருக்கு பதிலாக 45ம் 60ம் போட்டிருக்கேன், வேற ஒன்றுமே நான் மாற்றல. சரியா? சேம் செம்ம நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க. சரியா? ஓகேங்களா? சேம் செம்ம ரிப்பீட் பண்ண போகிறீங்க. இந்த 30க்கு பதிலாக 45ன்னு வச்சுக்கிறீங்க. அடுத்தது வந்து என்ன வச்சுக்கிறீங்க, 45ன்னு ஒன்று வச்சு 16 வச்சுட்டு எனக்கு நான் அந்த ஷார்ட்கட் மெத்தட் போட்டேன் இல்லையா, அந்த மெத்தடில் எனக்கு சால்வ் பண்ணி குரூப்பில் போட்டு விடுங்க. சரியா? ஓகே, சரிங்களா? அடுத்தது இது ஒரு ஈஸியான சம்மு, ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தது. ஓகேவா? the speed of the car வந்து 90 km/h in first hour, 60 km/h in next hour. சரிங்களா? அதாவது அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்தில் 90 km/hலையும் அடுத்ததுல 60 km/hலையும் போகுது. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி கார்னு கேட்குறான். சரியா? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 90 km போகுது, 60 km போகுது. 90 + 50 60 வந்து 150 km/h போகுது. சரியா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, 150 / 2. இதை வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் சமாவும் எடுத்துக்கலாம், ஆவரேஜ் சமாவும் எடுத்துக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆவரேஜுங்கிற இதுலையும் வரும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் வரும். ஓகேவா? இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, டோட்டலாக 150 km போகுது, அதாவது 2 மணி நேரத்தில். 2 மணி நேரத்தில் 150 km, 1 மணி நேரத்தில் 75 km/h போகுது. ஓகேவா? அவ்வளோதான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, பட் இதுவும் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தான். ஓகே ஓகே இதுதான் ட்ரெயின் சம்முங்கிறது, இதுதான். சரிங்களா? ட்ரெயின் சம்முங்கிறது இதுதான். ஒரு 2-3 ட்ரெயின் சம் பார்த்துடலாம், இம்பார்ட்டன்டான சம்மு ரிப்பீட் பண்றது. ஓகேவா? a train is 150 meter long is running at the speed of 90 km/h. ஓகேவா? 150 மீட்டர் லாங் வந்து ஸ்பீடு வந்து 90 km/h. find the time taken by the train to cross the tree. ஓகேவா? to cross the tree or platform or bridge. ஓகேவா? ஓகே, இங்கே பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு பாயிண்டாக கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறான். ஓகேவா? இங்கே டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, 150 மீட்ரு. ஓகேவா? ஏன்னா அந்த ட்ரெயினோட லென்த்து தான் வந்து டிஸ்டன்ஸு. ஏன்னா இப்போ ஒரு நீ நல்லா வச்சுக்கோ, ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீயோட எட்ஜில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நிற்கிது. ஓகேவா? ட்ரீ கிட்ட ட்ரெயினோட என்ஜின் தான் நிற்கிது. ஓகேவா? அந்த லாஸ்ட் ட்ரெயினோட லாஸ்ட் பெட்டி கிராஸ் பண்ணா தான் ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னு அர்த்தம். அதுதான் மீனிங். புரிஞ்சுதுங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் என்னது, ட்ரெயினோட எவ்வளோ லாங்கோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு ட்ரீ கிட்ட நிற்குதுன்னா ட்ரெயினோட இன்ஜின் நிற்குதுன்னு அர்த்தம். அந்த ட்ரெயினோட கடைசி பெட்டி கிராஸ் ஆனா தான் அந்த ட்ரீயை ஃபுல்லாக கிராஸ் பண்ணுச்சுன்னு அர்த்தம். அப்போ ட்ரெயினோட லென்த்து தான் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர். ஓகேவா? ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்கிறான், 90 km/h சொல்கிறான். 90 km/h ஈஸியாக நம்ம மீட்டர்/செகண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஆன்சர் செகண்ட்ஸில் கேட்டிருந்தனால அப்படி போடுறோம். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை செகண்டு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர் டிவைடட் பை டைம் வந்து 25. அதை 90 வந்து நான் மீட்டர்/செகண்டாக கன்வெர்ட் பண்ணதுனால 25 மீட்டர்/செகண்ட் வந்துச்சு. 150 டிவைடட் பை 25 வந்து 6 செகண்ட்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இதே சம்ம வேற மாதிரி கேட்டால் எப்படி கேட்கலான்னா, a train 150 meter long running at the speed of 90 km/h, time taken to cross the 2 kilometer bridge or 2 kilometer platform அப்படின்னு கேட்டானா என்ன அர்த்தம்னா, என்ன மீனிங்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே ட்ரெயின் தான். சரிங்களா? இங்கே ட்ரீயை கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரீ வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மாதிரி தான், அதனால அந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகுது. இதே வந்து
பிளாட்ஃபார்மையோ பிரிட்ஜோ கிராஸ் பண்ணுதுன்னா அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குதுன்னா ஹவு மெனி டைம் டேக்கன் டு கிராஸ் அ பிளாட்ஃபார்ம், இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் பிரிட்ஜ் இருக்குன்னா எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்துக்கணும் என்ன அர்த்தம்னா அங்கே டிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கணும், 2 கிலோமீட்டர் ப்ளஸ் 150 மீட்டர் எடுத்துக்கணும். ஓகேவா? 2 கிலோமீட்டர் எடுத்துக்கணும் ப்ளஸ் 150 மீட்டர் ட்ரெயினோட லென்த்தையும் சேர்த்து எடுத்து தான் டிஸ்டன்ஸாக நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் அடுத்த சம். ஓகேவா? a train 700 meter long running at the speed of 72 kilometer per hour. ஓகேவா? if it is crossed a tunnel in 1 minute what is the length of the tunnel சொல்றான். சரிங்களா? இந்த சம்ல வந்து what is the length of the tunnel கேட்குறான். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 700 மீட்டரு. ஓகேவா? ஸ்பீடு வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹவர். அதை நான் மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரெயின் சம்மில் வந்து கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ட்ரெயினோட லென்த்தை வந்து அவன் மீட்டரில் தான் கண்டிப்பாக கொடுப்பான், கிலோமீட்டரில் கொடுத்துருக்க மாட்டான். அதனால் கம்பல்சரியாக அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 மல்டிப்ளை ஆகிற கிலோமீட்டர் தான் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 18, 36, ஓகேவா, 72, 90, 108, ஓகேவா, 126 அந்த மாதிரி 18 மல்டிப்ளை ஆகிற மாதிரி தான் கொடுப்பான். அதையும் நீங்கள் 18 டேபிள் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இங்கே டோட்டல் டிராவலுங்கிறது என்னது? லென்த் ஆஃப் த ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் த டனல். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லென்த் ஆஃப் த அதாவது டோட்டலாக அந்த ட்ரெயின் டிராவல் பண்ணோன்னு என்ன பண்ணும், ட்ரெயினோட லென்த்தும் கவர் ஆகணும் ப்ளஸ் டனலோட லென்த்தும் கவர் ஆகணும். இங்கே டனலோட லென்த்தை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 700 + x. இங்கே வந்து என்ன கேட்குறான், லென்த் ஆஃப் த டனல் என்னன்னு கேட்குறான். ஓகே. ட்ரெயின் வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிறத 20 மீட்டர் பர் செகண்டாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 20 × 60. ஓகேவா? 20ங்கிறது என்னது, 20ங்கிறது ஸ்பீடு, டைம் டேக்கன் வந்து 1 மினிட். ஓகேவா? மேலே வந்து 1 மினிட் கொடுத்துருக்காங்க பாரு. இஃப் இட் இஸ் கிராஸ் த டனல் இன் 1 மினிட்னு கொடுத்துருக்கான். அப்போ 1 மினிட்ல 60 செகண்ட், 1 மினிட்னா 60 செகண்ட்ஸு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 1200 மீட்ரு. அந்த ட்ரெயின் வந்து 1200 மீட்டர் வந்து கவர் பண்ணுது ஆக்சுவல் டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் 1200, ட்ரெயினோட லென்த் வந்து 700 ப்ளஸ் எக்ஸ். அப்போ டனலோட லென்த் வந்து 500 மீட்டர். ஓகேங்களா? இந்த சம் இப்போ டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழப்பம். நான் ஒரு டைமு இதில் போடுறேன். ஓகேவா? எ ட்ரெயின் 700 மீட்டர் லாங் ரன்னிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 72 கிலோமீட்டர். ஓகேவா? அந்த ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக எந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னா ட்ரெயினோட லென்த்தையும் கவர் பண்ணணும், ப்ளஸ்ஸு டனல்னா ஒரு குகைன்னு டனலோட லென்த்து. ஓகேவா? டனலோட டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். லென்த் ஆர் டிஸ்டன்ஸ் லென்த்னு. சரிங்களா? ரெண்டையும் கவர் பண்ணுறது தான். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் வந்து ட்ரெயினோட லென்த்து நம்மளுக்கு 700 மீட்டர்னு கொடுத்துட்டான். 700 ப்ளஸ் டனலோட லென்த்து நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஓகேவா? ஸ்பீடு வந்து எவ்வளோ, 72 கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, 20 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு டைம் டேக்கன் 1 மினிட்னா 60 செகண்ட்ஸு ஈக்குவல் டு 1200 மீட்ரு. அப்போ என்ன அர்த்தம், 1200 மீட்டர் வந்து அது கவர் ஆகுது ஆக்சுவல் டிஸ்டன்ஸு, ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ்ஸு எக்ஸு. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 500 மீட்டர். அப்போ டனலோட லென்த் வந்து 500 மீட்டர். அதான் மீனிங். ஓகேவா? இந்த ட்ரெயின் சம்மு இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. சரிங்களா? பேசிக்காக எப்படி கேட்பானா, ட்ரெயின் வந்து 700 மீட்டர் லாங்கு 72 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது. ஓகேவா? crossing the bridge length 1.5 kilometer.
அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்பான். ஓகேவா? இந்த மாதிரி சம்மும் வரும். ஓகேவா? A train 700 meter long running at the speed of 72 km/h. ஓகேங்களா? crossing the bridge length of 1.5 km. அப்போ நீங்கள் இங்கே என்ன எடுத்துக்கணும்னா டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட 700 மீட்டர் எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸு 1.5 கிலோமீட்டர்னா எவ்வளோ மீட்ரு? ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் டிஸ்டன்ஸு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து அது. ஓகேவா? சம் என்ன? A train 700 meter long running at the speed of 72 km/h crossing the bridge length வந்து 1.5 km. அப்போ what is the time taken to cross the bridge? ஓகேவா? what is the time taken to cross the bridge of length 1.5 km அப்படின்னு கேட்டானா நீங்க உடனே பிரிட்ஜோட லென்த் 1.5 கிலோமீட்டரு, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 1500 மீட்டர்னு எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா? என்ன பண்ணும்? ட்ரெயினோட லென்த்தையும் கால்குலேட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரெயின் ஒரு பிரிட்ஜில் என்டர் ஆகுதுன்னா இன்ஜின் என்டர் ஆகுது. ஓகேவா? அப்போ கடைசி பெட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 700 மீட்டர் தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம், லாஸ்ட் பெட்டி. அப்போ பிரிட்ஜோட லென்த்து 1500 மீட்ரு ப்ளஸ் வந்து பிரிட்ஜோட ட்ரெயினோட லென்த்து 700, ரெண்டையும் சேர்த்து 2200 மீட்டர்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்பீடு வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம அப்ளை வந்து கன்வெர்ட் பண்ணி இல்லையா, 72 km/h எவ்வளோ கன்வெர்ட் பண்ணோம்? 20 மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்னது? ஸ்பீடு ஈக்குவல் டு 2200 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 0.00110 120 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ட்ரெயின் சம் இருக்கும். சரிங்களா? அப்படியே கேட்ட சம்ம கொஞ்சம் டனலோட லென்த்தை கிராஸ் பண்ணது லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா? ட்ரெயின் சம்ல பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ட்ரெயின் கிராஸ் பண்ணா போதும்னு அர்த்தம். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஆனால் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது, ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஆக்சுவலா பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் ஆர் பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் பிளஸ் என்ன அர்த்தம்? பிளஸ் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? இந்த ட்ரெயின் சம்மு, இந்த ட்ரெயின் சம்ல நீங்க குழம்பிக்க கூடாது. அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் ட்ரீ சம் போட்டுட்டு அடுத்து போனோம். ட்ரீ சம்ல என்ன ஆகுது? ஜஸ்ட் ட்ரீங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த ட்ரீயை கிராஸ் பண்ணதுன்னா ட்ரெயினோட இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற லென்த்தை கிராஸ் பண்ணா போதும். ஆனா பிரிட்ஜ்னா அப்படி இல்லை. பிரிட்ஜுக்குள்ள என்டர் ஆகி ட்ரெயின் ஃபுல்லா போய் பிரிட்ஜில் முடிஞ்சு லாஸ்ட் பெட்டி போகணும்னு என்ன அர்த்தம்? ட்ரெயினோட லென்த்தும் கவர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப பிரிட்ஜோட லென்த்து பிளஸ் வந்து ட்ரெயினோட லென்த்து, அது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? ட்ரெயின் சம்மும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் அந்த டிஸ்டன்ஸுங்கிற வேர்டை தான் நம்ம கண்டிப்பாக டைம் டேக்கன் தான் கேட்பான். டிஸ்டன்ஸை நம்ம இது மாதிரி கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் ட்ரெயின் சம் இருக்கும். சரிங்களா? ட்ரெயின் சம்மு இந்த மாதிரி தான் கேட்பான். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பானா, ஒரு கார் வந்து ஏங்கிற கார் வந்து 60 km/h போகுது, பிங்கிற கார் வந்து 40 km/h போகுது அப்படின்னா ஓகேவா? இங்கே நம்ம ஸ்பீட் ரேஷியோ வந்து 60:40, அதாவது 3:2 ரேஷியோ. சரிங்களா? இப்போ என்ன கேட்பான்னா, ஒரு கார் A and B running in the race in the ratio of 3:2. ஓகேவா? 3:2ன்னு கொடுத்துட்டு என்ன கேட்பானா, இஃப் B runs at the speed of 40 km வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் ஏன்னு கேட்பான். சரியா? கொஸ்டின் என்ன கேட்பானா, ஏயும் பியும் A and B வந்து 3:2 என்னும் விகிதத்தில் வந்து ஸ்பீட் ரேஷியோ வந்து 3:2. ஓகேவா? அவனோட ஸ்பீட் ரேஷியோ வந்து 3:2. if B covers 20 kilometers in 30 கொஸ்டினே சொல்ல போடுறோம் பாருங்க. A and B ஓட ஸ்பீடு ரேஷியோ வந்து 3:2. சரிங்களா? A and B ஓட ஸ்பீட் ரேஷியோ வந்து 3:2. ஓகேவா? V
run be running at the speed 80 kilometer be covers 80 kilometer in 30 minutes. ஓகேவா? What is the speed of A? இத क्वेश्चन கேட்பான். சரியா? What is the speed of A? என்ன கேக்குறான்? A and B வந்து ஸ்பீட் ரேஷியோ வந்து 3:2 ன்னு கொடுத்துறான். ஓகேவா? A வந்து 3 வீட்ல போனா B வந்து 2 ஸ்பீட்ல 2 மடங்கு ஸ்பீட்ல போகும். A வந்து 3 மடங்கு போனா B வந்து 2 மடங்கு போகும். B covers 30 kilometer in 30 minutes. ஓகேவா? அதாவது அரை மணி நேரத்தில் வந்து 30 கிலோமீட்டர் போகுதுன்னு அர்த்தம். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஏன்னு கேட்குறான். ஓகேவா? இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பறமாக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ பி வந்து 30 கிலோமீட்டர் வந்து 30 நிமிஷத்தில் போகுதுன்னா பி வந்து 1 ஹவரில் எவ்வளோ போகும்? பி வந்து 1 ஹவரில் 60 கிலோமீட்டர் போகும். ஓகேவா? அப்போ பி வந்து 1 ஹவரில் 60 கிலோமீட்டரில் போகும். அங்கே ரேஷியோ என்ன கொடுத்துருக்குறான்? பி வந்து 3:2ன்னு கொடுத்துருக்குறான். ஓகேவா? பி 3:2ன்னு கொடுத்துருக்கான். 3:2ன்னு கொடுத்துருக்குறான் ரேஷியோ. சரியா? அப்போ பி வந்து 60 கிலோமீட்டர்னா ஏ எவ்வளோ? 90 கிலோமீட்டர். 90:60 போட்டிங்கன்னா தான் 3:2 ரேஷியோ வரும். புரியுதுங்களா? அப்போ ஏவோட ஸ்பீடு வந்து ஏவோட ஸ்பீடு என்ன? 90 கிலோமீட்டர். புரியுதுங்களா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்பான். ஓகேவா? A and B in the speed ratio of 3:2. B cover 30 kilometer in 30 minutes. சரிங்களா? 60 kilometer per hourன்னு கொடுக்கலாம். 60 kilometer per hourன்னு டைரக்டா கொடுக்கலாம். 30 kilometer in 30 minutes என்ன அர்த்தம்? அதனோட ஸ்பீடு 1 ஹவர்ல 60 kilometer per hourன்னு அர்த்தம். அது நீங்க தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆர் இப்படி கூட கேட்கலாம், 30 kilometer in 10 minutesன்னு கேட்கலாம். சரிங்களா? 30 kilometer in 10 minutesனா எவ்வளோ? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ போகும்? 180 கிலோமீட்டர் போகும். கரெக்டுங்களா? அப்ப 180 கிலோமீட்டர் போகுதுன்னா இது எவ்வளவு போகும்? $270 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சுங்களா? 30 கிலோமீட்டர் இன் 10 மினிட்ஸ்னா 20 நிமிஷத்துல 60, 30 நிமிஷத்துல 90. அப்ப அரை மணி நேரத்துல 90னா ஒரு மணி நேரத்துல 180 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அப்ப 180 கிலோமீட்டர் பர் ஹவர். 2 ரேஷியோ 180னா 3 ரேஷியோ 270. ஓகேவா? புரியுதுங்களா? இந்த சமயம் இந்த மாதிரி சம்மும் கேட்கலாம். மேல இப்போ அந்த 4 லைன் 5 லைன் வர சம்மு வந்து இது ஒரே லைன் சம் தான். பட் ஆனா இதுக்கு நீங்க யோசிச்சு சம் போடணும். ஓகேங்களா? இந்த ட்ரெயின் சம்மும் இதுவும் இது மாதிரி சம்மும் கொஞ்சம் ரேஷியோ ஸ்பீட்ல வந்து ரேஷியோ சம்மும் வரும். சரிங்களா? புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? அதனால உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா 30 கிலோமீட்டர் இன் 10 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம்? 60 கிலோமீட்டர் 20 நிமிஷத்துல, 90 கிலோமீட்டர் அரை மணி நேரத்துல, 180 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துலங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? மற்றபடி இதுல ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்தேன். ஏன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். சரியா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நம்ம புரிஞ்சு போடுற மாதிரி தான் இருக்கும். போத் மார்க்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? ஆஸ் யூஸ்வல் ரிப்பீட் பண்ணுறேன். டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, இதுதான் மீனிங். ஓகேவா? ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான் ஃபார்முலா. இதில் நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டர்லையும், ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லையும், டைமை வந்து ஹவர்லையும் எடுத்துக்கிறோம். சப்போஸ் டிஸ்டன்ஸை வந்து மீட்டரில் எடுத்துட்டோம்னா ஸ்பீடு மீட்டர் பர் செகண்டு, டைம் வந்து செகண்டில் எடுத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியணும். என்ன தெரியணும்? 1 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 18/5 மல்டிப்ளை பண்ணணும். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டரு, 1 ஹவர்னா 60 மினிட்ஸு, 3600 செகண்ட்ஸு. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா போதும். மற்றபடி தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரெயின் சம்மு. ட்ரெயின் சம்மில் என்ன தெரிஞ்சுக்கணும்? ட்ரெயின் சம்மில் அந்த ஒரு டனலை கிராஸ் பண்ணுதுன்னா அந்த டனலோட லென்த்தையும் சேர்த்து தான் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் பேசிக் சம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இன்னைக்கு. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? மற்றபடி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் அது ஒரு பெரிய டாப்பிக்கே, நிறைய போகும்.
நம்ம வந்து நம்ம போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு இந்த அளவுக்கு பார்த்தாவே போதும். சரிங்களா? ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி மறுபடியும் ரிப்பீட் பண்ற, பெரிய சம்மா இருக்கேன்ட்டு நீ குழம்பிக்க வேண்டாம். அந்த PQR சம் இருக்கு இல்லையா, பார்த்தோம் இல்லையா, 4500 சைக்கிள் ரேஸ் சம்மு, அது பார்த்தீங்கன்னா நீ ஜஸ்ட் கொஸ்டினை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆனால் அந்த சம்மு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல ஒரு 6 லைன் 7 லைன் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? அதனால சம் ஈஸியாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுற மாதிரி. ஒரு லைன் இருக்கிறதே ஈஸியான சம் கிடையாது. 10 லைன் 12 லைனில் கேட்குற சம்மு டஃப்பான சம்மு கிடையாது. அதை வந்து பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது மட்டும்தான் மெத்தடு. அதாவது ஹவரா மினிட்டாகவும் மினிட்டை செகண்டாகவும் கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி 10 நிமிஷத்தில் 30 கிலோமீட்டர் போகுதுன்னா ஸ்பீடு வந்து நீங்கள் 1 மணி நேரத்தில் எவ்வளோ 180 கிலோமீட்டருங்கிறது டக்குன்னு உங்களுக்கு புரியணும். எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் 30னா 20 நிமிஷத்தில் 1/4 மணி நேரத்தில் எவ்வளோ போகும், ஓகேவா, 45 கிலோமீட்டர் போகுங்கிறதெல்லாம் நீங்கள் பேசிக்காக உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வரும். மற்றபடி நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஃபார்முலா ஒரு ஈஸி, பட் அதுலேயே சால்வ் பண்ணுங்கிறது முடியாது. ஏன்னா டைரக்ட் டேட்டா கொடுத்தானா பிரச்சனை இல்லை. டைரக்ட் டேட்டா கொடுக்காம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தானா நீங்கள் ஜஸ்ட் அந்த சம்மை வந்து யோசிச்சு இவ்வளோ நேரத்தில் இவ்வளோதான் போயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சா மட்டும்தான் சம் வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க, ஏன்னா 5 ஆச்சு, நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் எல்லா பேசிக்கும் கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? இதை விட ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. இது இன்னைக்கு பார்த்த சம்ஸ் எல்லாம் ஒரு டைமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்தது நீங்களே வந்து குரூப்பில் வந்து என்ன டாபிக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ அதை சொல்லுங்கள். ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறனால, ஏன்னா போத் மார்க்ஸ்லாம் ரொம்ப ஈஸி சார், அதையே ரிப்பீட் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் இன்னைக்கு போத் மார்க்ஸ் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ சண்டே எப்படி கிடைக்கும் என்ன எதுன்னு தெரியாது. அப்புறம் PA கிளாஸ் அட்டன் பண்ணி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது சார் இந்த டாபிக் மேக்ஸில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதை எடுங்க அப்படின்னு சொன்னான்னா நாங்கள் அதை எடுத்துருவோம். சரிங்களா? நீங்கள் எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளாஸஸ் போகும். ஏன்னா ஆல்ரெடி PA கிளாஸில் இது எல்லாமே கவர் பண்ணி ஒரு டைம் எடுத்தாச்சு. அதனால் உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா மட்டும்தான் சார் எங்களுக்கு இந்த டாபிக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வேணும் மறுபடியும், இல்லை ஆவரேஜ் சம்ஸ் வேணும், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிளாஸில் வந்து ஃபீட்பேக் போட்டிங்கன்னா மட்டும்தான் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து என்ன டாபிக் எடுக்கணும்னு முடிவு பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் சிலபஸ் என்னவோ அதே தான் ரிப்பீட் பண்ண முடியும். கொஷின் பேப்பர் இருக்கிற சமம் அப்படி தான். சரிங்களா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ ஃபீட்பேக் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். 2 மணி நேரம் மராத்தான் சூப்பரா பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சுரேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் பலனுள்ளதா இருக்குல்ல? யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? வெரி யூஸ்ஃபுல் கிளாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. திருப்பி கணக்கெல்லாம் போட்டு பாருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியா புரிய வச்சுங்க சார். சொல்லக்கூடியது இதேதான். திருப்பி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிருக்கீங்க சார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார்.